ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்பாவனாதவாபீயம் प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे. श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ. विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्. श्रीमद्देशिकवग्राब्जान् निशम्याथ विलोड्यताम् पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया. ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட யோக சுதாகர விருத்தி சதாசிவ பிரம்மேந்திரன் எழுதுறது பார்த்துட்டு இருக்கோம். 2வது பாதம் 22வது சூத்திரம், சாதனா பாதத்துல 22வது சூத்திரம் விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா 22வது சூத்திரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் பண்ணும்போதே நமக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும். என்னென்னா விவகாரத்துலேயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாங்கியம் யோகம் இருக்கிறதுலே ரொம்ப க்ளோசஸ்ட் வேதாந்தத்தில் பிரம்மசூத்திரத்தில் அதிகமான சூத்திரங்கள் இந்த யோகத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக தான் ஆச்சாரியார் வியாசரும் சரி சங்கரரும் சரி ரொம்ப பிரயத்தனப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப க்ளோசஸ்ட் சித்தாந்தம் நம்ம பேசணும் அப்படின்னா வேதாந்தம் பேசுகிறோமா இல்லை சாங்கியம் பேசுகிறோமாமே தெரியாது உங்களுக்கு, அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். இப்போ நிறைய இடத்துல தியானம் பண்ணுறவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேதாந்தம் பேசுகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக அவங்களாம் யோகிகள், அவங்க எல்லாருமே சாங்கிய ஃபிலாசபியை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது சாங்கியத்தில் என்ன அர்த்தம், முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சாங்கியத்திலையும் யோகம் ரெண்டும் ஒரே ஃபிலாசபி. இதில் பார்த்தீங்கன்னா அநேக ஜீவவாதம், இதுதான் ரொம்ப ப்ராப்ளமானது, அநேக ஜீவவாதம். இப்போ நம்ம பிரத்யக்ஷத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக ஜீவர்கள் தானே நமக்கு தெரியுது. இந்த லோகத்தில் எல்லா தேகத்திலையும் தனித்தனியாக தான் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்.
நான் வேற, நீங்க வேற. ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு தேகத்திலையும் தனித்தனியா இருக்கு. தனித்தனியா வந்துச்சு, தனித்தனியா என்ன ஆகணும்? போகணும். அதுதானே உண்மை. தனித்தனியா வந்தோம், தனித்தனியா போகணும். என்னதான் பிரியமா அம்மாவும் அப்பாவும் இருந்தாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்தாலும் நான் விட்டுட்டு தான் போகணும். அப்ப என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷமா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசியிலையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஆத்மாவும் பாத்தீங்கன்னா தன்னோட மோட்சத்துக்கு முயற்சி பண்ணுது. எல்லாருமே நம்ம முயற்சி பண்றோம். அப்ப முயற்சி பண்ணும்போது இப்ப நம்ம வீட்லயே தெரியுமே, ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பாரு, ஒய்ஃப் ஒரு ட்ராக்ல இருப்பாங்க. சரி போட்டோம், ஏதோ படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு போ தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு உங்களை விட்டுட்டு அவர் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நிறைய வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் வேற வேற சிந்தனை தானே போகுது. இப்போ ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜீவாத்மா தன்னை அறியுது. தன்னை அறிஞ்ச மாத்திரத்தை தான் 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 எஸ்டாப்ளிஷ் ஆகுது சொரூபத்துல. அப்படி சொரூபத்துல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா போகம் சம்பவிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ஜீவனுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், பரம் பிரசங்கியானம்னு ஒண்ணு கடைசியில பார்த்திருக்கோமா, 98% சத்துவகுணம் வந்தோட பரம் பிரசங்கியானம். அந்த பரம் பிரசங்கியானத்துல என்ன சித்திக்குது நம்ம பார்த்தோம், அந்நியதாக்கியாதி. அந்நியதாக்கியாத்தின்றதுக்கு அர்த்தம் என்னது, பரவிவேகம்னு பேர். அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஜீவன் என்ன பண்றான், இது நான் இல்லை அப்படின்னு அந்த சித்தத்தை என்ன பண்ணிடுறான், டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறான். நான் இல்லைன்னு டிஸ்கனெக்ட் பண்ண மாத்திரத்துல என்ன ஆகுது, இவனுக்கு பாத்தீங்கன்னா யார் டிஸ்கனெக்ட் பண்றதோ அந்த ஆத்மாக்கு என்ன ஆகுது, அந்த மாயான்னு சொல்லக்கூடிய இது என்னென்ன பிரகிருதி என்னென்ன இதோட கனெக்ஷன் ஆகல, இவனுக்கு பொறுத்த வரைக்கும் அது இல்லாமலேயே போயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ததா திரஷ்டுக்கு ஸ்வரூபே அவஸ்தானம். அடுத்த நிலைக்கு பாத்தீங்கன்னா அவன் போறான். என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ண மாத்திரத்திலே தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அப்ப தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அவன் மற்றதை பார்க்கிறதே இல்லை. பார்க்கறதுலயும் ஒருத்தருக்கு என்ன உண்டாகுது, வைராக்கியம் உண்டாகுதுன்னு சொல்லியிருக்கோம். அந்நியதாக்கியாத்தி பார்க்கறது கூட இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்க்கிற தன்மையும் கூட என்னது ஒரு ஸ்டேஜ் தான். அதுலயும் அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா 100% வைராக்கியம் வந்துடுது. அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம், வைராக்கியத்துக்கு பேரு பர வைராக்கியம். அப்ப அந்த அந்த பிரகிருதிய பாக்குறது கூட பாத்தீங்கன்னா இவனுக்கு வைராக்கியம் வந்தோன பாக்குறது நிப்பாட்டிடுறான், தான் 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 தான்லயே பார்க்க ஆரம்பிச்சிடறான். வெறும் தன்னையே பார்க்கறதுனால அவனுக்கு மாயைன்னு ஒண்ணு பிரகிருதின்னு ஒண்ணு இல்லாமலே போய் விடுகிறது. ஆயிடுச்சா? இது ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு அந்த பிரகிருதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, மற்றவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, அது போகத்தையும் அப்பவர்க்கத்தையும் கொடுக்கிற வரைக்கும் அந்த பிரகிருதி பிரதானம் மற்றவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த 22வது சூத்திரம் சொல்லுது. கிருதார்த்த பிரதி நஷ்டம். கிருதார்த்தக பிரதி அப்படின்னா என்ன அர்த்தம், செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. எது செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல போகத்தை அனுபவிக்கிறோம், சுகதுக்க போகங்கள் எல்லாம் அனுபவிச்சு எதுக்கு சுகதுக்க போகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் வரத்துக்காக தான். நம்ம மண்டையிலேயே தட்டுறாரு. தட்டினோன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நான்லாம் நினைப்பேன் எனக்கு ஏதாவது இது வந்துச்சா, இப்போ நடுவில் வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சா, லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, எனக்குள்ளார என்ன தோணும் தெரியுங்களா, கொஞ்சம் பிராணாயாமத்தை விட்டுட்டோம், கிளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுலயே நிக்கிறோம், பிராணாயாமத்தை கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு இந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வரவே வராது. நல்லா பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை மட்டும் ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை நான் பண்ணிட்டு இருந்தேன்னா பழைய மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சுகராவது இதாக மண்ணாங்க கட்டியாது, ஒன்றும் உடம்புல ஒன்றும் இருக்காது, ப்ராப்ளமே வராது. அதனால லங்ஸ் இன்ஃபெக்ஷன் சரியாச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், பகவானே லங்ஸ் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் சரியாகட்டும், நான் பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். லங்ஸ் இன்ஃபெக்ஷன்லாம் சரியாகி நல்லா சௌக்கியமா ஆனதுக்கு பிறகு அவ்வளவுதான், மறந்து போச்சு. திரும்ப ஒரு ரொட்டீன் நம்ம காரியத்தையே பண்ணிட்டு இருப்போம். திரும்ப ஒரு தலைவலி வரும், ஐயோ பகவானே தலைவலி இல்லாம இருந்தா உட்காந்து தியானம் பண்ணலாமே அப்படின்னு தலைவலி போனதுக்கு அப்புறம் தியானமாக மண்ணாங்கட்டியா ஜபமாக மண்ணாங்கட்டியா விட்டுருவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஞானம் வைராக்கியம் பாத்தீங்கன்னா பூர்ணமா உண்டாகவே மாட்டேங்குது. எவனுக்கு பாத்தீங்கன்னா வைராக்கியம் பூர்ணமா உண்டாயிடுச்சோ அவன் பாத்தீங்கன்னா என்ன பண்றான், கிருதார்த்தகான்னு பேரு, அவனுக்கு பேரு தான் கிருதார்த்தன். 100% மாயையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரகிருதியோட விஷயங்கள் திருஷ்யத்துல இருக்கிறது எல்லாத்துலயும் அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு.
வைராக்கியம் வந்ததுனால என்ன பண்றான், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான்லயே எஸ்டாபிஷ்டார். அப்ப என்னன்னா கிருதார்த்தக பிரதி அப்படின்னா அடைய வேண்டியதை செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செஞ்சவன். நம்மளா இன்னும் ப்ராசஸ்ல இருக்கோம். அவன் பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டான். ஒரு மனுஷனோட லாஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதால பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. என்னது? தஸ்மாத் யோகி பவ, யோகியாக ஆவாயாக. அதான் நமக்கு லாஸ்ட். அப்ப இன்னும் நம்ம யோகி ஆகல, போகியா தான் இருக்கோம் நம்ம. அப்ப யோகி ஆனவன் என்ன பண்றான், சமாதிஸ்தனாய் சமாதியிலேயே நின்னுறான். அவனுக்கு பாத்தீங்கன்னா மாயை ஒண்ணு இருக்கா சுவாமி அப்படின்னா, மாயைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏக்கமேவ அத்விதீயம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒருத்தன் தான் கைவல்ய பாவத்தை அடைந்து விடுகிறான். கைவல்யம் என்ன அர்த்தம்? ஒரே தத்துவத்தை நிற்கிறது, கேவல பாவம் ஆயிடுச்சா. மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா நஷ்டம் அபி, நஷ்டம் இவனுக்கு ஆனாலும் கூட அனஷ்டம். அனஷ்டம்னா என்ன அர்த்தம்? நஷ்டமாகவில்லை. யாருக்கு சுவாமினா? தது அந்நிய சாதாரணத்துவாத். மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரகிருதின்றது மற்றவர்களுக்கு இருக்கதான் செய்யுது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு எந்த பிரகிருதி பிரதான மூல பிரகிருதி பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, சுக துக்கத்தையும் போகத்தையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பவர்க்கத்தையும் மோட்சத்தையும் கொடுத்துச்சோ, அதே பிரகிருதி தான் மற்றவர்களுக்கும் என்ன பண்ணணும், சுக துக்கத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வைராக்கியத்தை உண்டு பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோட்சத்தையும் கொடுக்கணும். அதனால பாத்தீங்கன்னா கடைசி ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த பிரகிருதி பிரதானம் மற்றவர்களுக்கு இருக்கும். அப்ப எப்ப லாஸ்ட் ஜீவன் எப்ப சுவாமி போவான்னு தெரியாது. ஏன்? அனந்த கோட்டி ஜீவர்கள். அப்ப பாத்தீங்கன்னா அது எப்படி சுவாமி அப்படின்னா, மாயையும் கூட இவங்களோட பிலாசபியில பிரகிருதி பிரதானம் சொல்லக்கூடியதும் கூட என்னது, நித்தியம். ஏன் நித்தியம்னு வச்சா தெரியுங்களா? புருஷர்கள் அநேகமா இருக்கிறதுனால மாயையும் நித்தியமாயிடுச்சு. இதுதான் ப்ராப்ளம் இதுல ஆயிடுச்சா. இது பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக ஜீவவாதத்துக்கு ஆப்போசிட்டா ஏக்க ஜீவவாதம் பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல சொல்றோம். ஏக்க ஜீவவாதத்துல பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள் மாண்டுக்கிய காரிக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காரிக்கைகள் இருக்கு. மாண்டுக்கிய காரிக்கை சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா இதெல்லாம் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்பயதி ஆத்மனா ஆத்மானம். இந்த முக்கியமா வேதாந்தத்து பிரயோகத்துக்கும் சாங்கிய பிரயோகத்துக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வச்சுங்க. நான் இப்ப ரெண்டுத்தையும் சேர்ந்து பேசுறதுனால நான் மாயா மாயா மாயான்னு சொல்றேன்ல, இந்த மாயான்ற சப்தம் சாங்கியத்திலையும் யோகத்திலையும் 100% இல்லவே இல்லை. மனசுல எப்பயுமே புரிஞ்சது. மாயான்ற சப்தம் சாங்கியத்திலையும் யோகத்திலையும் எங்கேயுமே பிரயோகிக்கப்படவில்லை. சாமி நீங்க சொல்றீங்களே சாமி மாயா மாயான்னு, ஏன் சாமி சொல்றீங்க மாயா மாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மந்திரம் சொல்லுது, 4வது அத்தியாயம் 10வது மந்திரம் சொல்லுது, மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் தஸ்மாத் அவயவ பூத்தைஸ்து வியாப்தம் சர்வமிதம் ஜகத் அப்படின்னு ஒரு மந்திரம். மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் அப்படின்னு எனக்கு பாத்தீங்கன்னா வேத பிரமாணம் இருக்கு. நான் அதனாலதான் சொல்றேன், பிரகிருதின்னு முதல்ல நான் என்ன பண்ணுவேன், பிரகிருதின்னு சொல்லிப்பேன், பிரதானம்னு சொல்லிப்பேன். நான் வேதாந்தியா இருக்கிறதுனால வேதத்தை ஆசிரியம் பண்றதுனால அதுக்கு மாயைன்னு சொல்லிப்பேன். ஆனா மாயைக்கும் பிரகிருதிக்கும் என்ன சாமிய நீங்க ரெண்டுத்தையும் யூஸ் பண்றீங்க? ஏன் சாங்கியத்திலையும் யோகத்திலையும் மாயான்ற சப்தம் இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லையா சாமி? இது வரைக்கும் பார்க்கல. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 70 சூத்திரத்துக்கு மேல வந்துட்டோம். 75 சூத்திரத்துக்கு மேல வந்துட்டோம். அப்ப 75 சூத்திரத்திலேயே ஒரு இடத்துல கூட அவித்யான்ற வார்த்தை இருந்துச்சு, பிரகிருதி பிரதானம்ன்ற வார்த்தையெல்லாம் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட மாயான்ற பிரயோகம் இருக்கவே இருக்காது. ஏன் சொல்லுங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துல சொல்ற மாயா என்ன தெரியுங்களா? பிரகிருதின்றது கல்பயதி ஆத்மனா ஆத்மானம். ஏக ஜீவவாதம் சொல்லுது, மாண்டுக்கிய காரிக்கால 2:12 சொல்லுது. ஆமா, இது ஜடமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க முக்கியமான சொல்றோம், ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கான், ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு. அந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்பனா பண்ணுது. என்ன கல்பனா பண்ணுது?
அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜீவ ஜெகத்தை எல்லாத்தையும் கல்பனை பண்ணுது. எதை வச்சு கல்பனை பண்ணுது அப்படின்னா தேவக ஸ்வமாயையா, தன்னுடைய மாயைய வச்சுக்கிட்டு கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிற கல்பயதி ஆத்மனா ஆத்மானம் ஆத்மா தேவ ஸ்வமாயையா. அற்புதமான வார்த்தை. ஆத்மான்ற தேவன் தன்னையே பலவாறாக மாயையை வைத்து கல்பனை செய்து கொள்கின்றான். என்ன அற்புதமானது பாருங்க. சொப்பனத்துல நீங்க இருக்கீங்க, ஒரே ஒரு ஆள் தானே இருந்தீங்க. சொப்பனத்துல இருந்த ஒரே ஆள் என்ன பண்றான், தூங்க போகும்போது ஒருத்தர் தான் பாவம். நம்ம ஒரே ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நம்மளையே அநேக ஜீவர்களா நம்ம கல்பனை பண்ணிக்கிட்டோம். கான்சியஸ்னஸ் எப்படி சுவாமி கல்பனை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல மாயான்னு ஒண்ணு மனசு இருந்துச்சு. மாயா எது, நம்மகிட்ட இருக்கிற மாயா மனசு. அப்ப சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொப்பனத்தை பார்ப்பவன் இருக்கேன், ஒரே ஆள் தான். இந்த சொப்பனத்தை பார்க்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மாயாவா இருக்கக்கூடிய மனசை வச்சுக்கிட்டு நிறைய இல்யூஷனை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றான். அதுக்கு பேர் கல்பனம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜீவர்கள் இருந்தாங்க, அநேக ஜீவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல தெரிஞ்சாங்க. வெறும் ஜீவர்கள் மட்டுமா தெரிஞ்சாங்க, டைம் இருந்துச்சு, ஸ்பேஸ் இருந்துச்சு, மலைகளையும் யானையும் குதிரையையும் அனிமல்ஸையும் நிறைய மனுஷங்களையும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தேவதையும். நான் வந்து பாத்தீங்கன்னா தேவதை கனவுலாம் நிறைய பார்த்திருக்கேன், சுவாமியோட கனவுலாம் பார்த்திருக்கேன். அப்ப சுவாமியா இருக்கட்டும், மகாபெரிய ஒரு சொப்பனத்துல வந்திருக்கார். ஜெயேந்திரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். நான் குடங்குடமா எடுத்து வந்து பாலையும் இதையும் மகாபெரிய ஒரு உட்கார வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஊத்திக்கிட்டே இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்துல விதவிதமான சொப்பனங்கள். அகிலாண்டேஸ்வரியை வந்து பாத்தீங்கன்னா கனவுல அப்படியே பார்த்தோம். இவரை வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலை பாலாஜி வந்து ஆக்டிங் கொடுக்குற மாதிரி எந்திரிச்சு வந்து பாத்துருக்கீங்களா? நீங்க சரியா தானே பாப்பீங்க இம்மூவபிளா. என்னோட சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து அந்த அங்க இருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. அங்க சிலையா இருந்தவர் வந்து நடந்து வராருங்க. நடந்து வர்றதெல்லாம் நான் சொப்பனத்துல பாத்திருக்கேன். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் ஒருத்தன் தானே சாமி இருந்த சொப்பனத்துல, ஒரே ஒரு ஆள் நான் இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக விஷயங்களை வந்து கல்பனா பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த கல்பனைக்குள்ளார ஜீவர்கள் அநேகம் எல்லாமே இருக்கு, டைம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. வேக்கப் ஆகும் போது நான் வேக்கப்பான மாத்திரத்துல சொப்பனங்கள் எல்லாம், சொப்பனத்துல இருந்த டைம் ஸ்பேஸ் மேட்டர் ஜீவர்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, டும் போயாச்சு. அப்ப கல்பனை வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு பண்ணுனா ஒரே ஒரு ஆள் கல்பனை பண்ணுது. என்னுடைய சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான ஜீவராசிகள் ஒரு ஒரு கூட்டத்தை பார்த்திருக்கேன். ஒரு பெரிய கிரௌட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேலாவை பார்த்தேன் நான். ஒரு மேலான ஒரு திருவிழாவை வந்து பார்த்தேன், கோயில் திருவிழா. எங்க பார்த்தாலும் மனுஷங்க. எனக்கு காலைல எந்திரிச்சோன்னு ஆச்சரியம், இவ்வளோ பப்ளிக் எங்க இருந்து வந்தாங்க, அவ்வளோ பப்ளிக்கை நான் பார்த்தேன். அப்ப என்னோட ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்க்கு மேல எப்படி வந்து பாத்தீங்கன்னா அநேக ஒரு ஜீவர்களை கொண்ட ஒரு கல்பனையான ஒரு சொப்பனம் சம்பவிக்குதோ, அதுல இருந்து நான் வேக்கப் ஆனது மாத்திரத்துல அங்க இருந்த சின்ன சொப்பனத்துல இருந்த எல்லா இல்யூஷன் எல்லாம் கம்ப்ளீட்டா இல்லாம போகுதோ, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கான்சியஸ்னஸ்க்கு என்ன பேரு, பிரம்மம்னு பேரு. எப்படி நம்ம சொப்பனம் இண்டிவிஜுவல்ல பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் கேன்சல் ஆகுதோ, அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்மிக் நானுக்கு மேல, பிரம்மத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பிதம். அப்ப அந்த மொத்த ஜீவர்கள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, நம்ம சொப்பனத்துக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கோம். சொப்பனத்துக்கு வெளியில வந்தாதான் நமக்கு இது புரியும். எப்ப நீங்க வேக்கப் ஆனதுக்கு பிறகுதானே தெரியுது சொப்பனம் பொய் அப்படின்னு, அதுல இருக்க ஜீவர்கள் எல்லாம் பொய் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சொப்பனம், இது மொத்தமும் சொப்பனம். இந்த சொப்பனத்துல இருந்து வெளியில வந்தாதான் தெரியும் வாஸ்தவத்துல இது எல்லாம் சொப்பனம், இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு. இந்த மொத்த ஜீவ ஜெகத்தை என்ன ஆயிடும், கல்பனை எண்டாயிடும். இதான் அஜாதவாதம். அனுபூதியில வந்து பாத்தீங்கன்னா அஜாதவாதம் சித்தமாயிடும். அப்ப நம்ம மதத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனே கல்பனை பண்றான், இவனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமா ஆனா எதை வச்சுக்கிட்டு, மாயைய வச்சுக்கிட்டு. மாயான்னு ஏன் பேர் வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா வாஸ்தவம் இல்லை, இவ்வளவுதான்.
அப்ப வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த கிரியேஷன் எனக்கு அந்நியமா இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்றேன்ல 1960 எப்போ ரமண பகவான் போயிட்டார். சங்கரர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார். என்னோட குருநாதர் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார். வியாசரு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தார். வசிஷ்டர் அதுக்கு முன்னாடி இருந்தார். வேத காலம் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வேத காலம் இருந்துச்சு. பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். இது மாதிரிலாம் நான் காலம்லாம் சொல்றேன்ல, முன்னாடி 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 நம்ம காலங்களை சொல்றோம். சொப்பனத்திலையும் நமக்கு காலம் இருக்கு. சொப்பனத்துக்குள்ளாரையும் முன்னாடி பார்க்கிறோம், பின்னாடி பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம். நான் ரொம்ப சொப்பனத்தை நல்லா வாட்ச் பண்ணுவேன். அப்ப சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் இங்க எப்படி முன்னாடி காலம் ஃபியூச்சர் பாஸ்ட் பிரசன்ட் இருக்கோ இதே மாதிரி சொப்பனத்திலையும் பிரசன்ட் ஃபியூச்சர் பாஸ்ட் எல்லாமே இருக்கு. அப்ப இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா சொப்பன மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாண்டிக்ய காரிக்கா வந்து ரொம்ப கிளியரா சொல்லுது. மாண்டிக்ய காரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்து சொப்பனமாய திசை சொப்பனம் இது வந்து பாத்தீங்கன்னா 31 இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா 2:31 2:12 2:31 ரெண்டு எடுத்துக்கணும். சொப்பனமாயே யதா திருஷ்டே சொப்பன 31வது காரிக்கா 2:31 மாண்டிக்ய காரிக்கா சொல்லுது. சொப்பனமாயே யதா திருஷ்டே கந்தர்வ நகரம் யதா ததா விஸ்வமிதம் திருஷ்டம் வேதாந்தேஷு விசக்ஷணைஹி. அற்புதமான இது. எந்த விதமா கனவு காட்சிகளும் பார்க்கப்படுகிறதோ, எந்த விதமா கனவு காட்சிகள் நம்ம சொப்பனத்தை பார்க்கிறோமோ, கந்தர்வ நகரம் யதா கந்தர்வ நகரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் மனோராஜ்யம். மனோராஜ்யம் பண்றோம்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மனோராஜ்யம் சின்ன வயசுல பண்ணிட்டே எனக்கு மனோராஜ்யம் பண்றதுதான் பொழப்பாவே இருந்துச்சு. ஒரு டைம்ல பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா சும்மா இருந்தா மனோராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிடும். எதையாவது பண்ணுவோம், இந்த உலகத்தையே வந்து தங்கமயமா மாத்திரலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டே இப்போ எதையாவது. அப்போ கந்தர்வ நகரம் எப்படி மனோராஜ்யம். நம்ம லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டூயிட் பாட ஆரம்பிச்சிருவாங்க. இவன் இருக்கிறது வெயில் காலத்துல இருப்பான், உட்காந்து ஸ்வெட்டிங் ஆயிட்டு இருக்கும். இவன் ஆனா கல்பனை பண்ணுவான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ப்ஸ் மலையில வந்து பாத்தீங்கன்னா கிளேசியருக்கு மேல டூயிட் பாடுற மாதிரி கனவு கண்டுட்டு இருப்பான். யாரோட? ஐஸ்வர்யா ராயோட. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் வந்து பார்ப்பான். நிறைய ஜீவர்கள், நிறைய ஸ்பேஸ் மேட்டர் எல்லாத்தையும் பார்ப்பான். அப்போ கனவுலையும் நடக்கிற மாதிரி மனோராஜ்யத்துல நடக்கிற மாதிரி எப்படி வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்பானோன்னு அது எல்லாம் இல்லாம போகுதோ, அப்ப பார்க்கிற வரைக்கும் சத்தியமா இருக்கு, பார்வைக்கு வெளியில வந்ததுக்கு பிறகு பொய்யா போயிடுதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த விஸ்வமிதம் ததா விஸ்வமிதம் திருஷ்டம் இதே மாதிரி தான், சொப்பனம் மாதிரி தான், மனோராஜ்ய மாதிரி தான் இந்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிற காலத்துல சத்திய மாதிரி தெரியுது. இதுல இருந்து நம்ம வேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா சொப்பனம் எப்படி பொய்யா போச்சு அதே மாதிரி இதுல இருந்து வேக்கப் ஆயிட்டோம்னா என்ன ஆயிடும்? இதுவும் பொய்யா போயிடும். ஏன் பொய்யா போச்சு? மாயா. மாயை இருந்தா மட்டும்தான் பொய்ன்னு சொல்ல முடியாது. வாஸ்தவத்தை சத்தியமா இருந்துச்சுன்னு வச்சுங்க என்ன ஆகாது? போகாது. மாயை வந்து சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருந்துச்சுன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேரலா 2 லோக்கம் இருக்கிற மாதிரி ஆயிடும். பேரலா 2 லோக்கம்லாம் இல்ல, சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்ச மாத்திரத்துல இல்லாம போயிடுது. அதே மாதிரி இந்த லோக்கமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோக்கம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நான் அப்படின்ற தத்துவத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனோம்னா இந்த மொத்த லோக்கமும் என்ன ஆயிடும்? இல்யூஷனா, மாயையா போய்விடும், இல்லாமல் போய்விடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ததா விஸ்வமிதம் திருஷ்டம். சொப்பன மாதிரியே மனோராஜ்ய மாதிரியே இந்த உலகமானது மொத்தமும் பார்க்கப்படுகிறது. யாருனால சுவாமி? வேதாந்தேஷு. வேதாந்தத்துல விசக்ஷணைகி அப்படின்னா நல்லா விபாகம் பண்ணி பார்க்கிறவங்களால, பிரிச்சு பிரிச்சு பார்க்கிற நல்ல விவேகிகளால், புத்திசாலிகளால் இந்த விதமா பார்க்கப்படுகின்றது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மொத்தம் இல்யூஷன். எங்க? வேதாந்தத்துல. மாயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், மாயைன்ற சப்தம் வேதாந்தத்துல பிரகிருதிக்கு மாயைன்னு பயன்படுத்துறோம். ஆனா சாங்கியத்திலையும் யோகத்திலையும் மாயை இல்லை. அப்ப என்ன வித்தியாசம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா
சாங்கியம் யோகம் ரெண்டுமே என்ன சொல்லுது? இந்த உலகத்தை திருஷ்யம் திருஷ்யம்னு சொல்லிட்டே வருது. இப்ப பயன்படுத்திட்டு வரோம்ல, திருஷ்யம் 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 தான் பயன்படுத்திட்டு வரோம். அப்போ திருஷ்யம் மட்டும் பயன்படுத்துது, பார்க்கப்படுவது. நான் பார்க்கப்படுபவன் அல்ல, நான் பார்ப்பவன். அப்ப இந்த விவேகத்தோட பாத்தீங்கன்னா சாங்கியம் யோகம் பாத்தீங்கன்னா இதோட ஸ்டாப் ஆயிடுது. நான் திரஷ்டா, இது திருஷ்யம், இதோட ஸ்டாப் ஆயிடுது. வேதாந்தம் என்ன பண்ணுது தெரியுங்களா? அடுத்த ஸ்டெப் போகுது. அதான் சொல்றோம், யோகத்துக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம். யோகத்தோட அடுத்த ஸ்டெப் என்ன சுவாமி சொல்லுது? வேதாந்தம் யோகம் என்ன சொல்லுது? திருஷ்யம் சொல்லி விட்டுருச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப் போடுறோம். திருஷ்யம் சர்வம் எல்லாமே பாத்தீங்கன்னா எதெல்லாம் திருஷ்யமா இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா சொப்பனவத்து. எது பார்க்கப்படுகிறதோ அது சொப்பனம் போல பொய்யானது, மித்யா அப்படின்னு அடுத்த ஸ்டெப் நம்ம போறோம். இப்ப யோகமும் சாங்கியமும் எங்க நின்றுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது திருஷ்யம்னு நிக்குது ஒழிய இது பொய், இது சொப்பனம் மாதிரி பொய்யானது, மித்யா அப்படின்னு யோகம் சாங்கியம் சொல்லவில்லை. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். அப்ப எப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப் போறோம், திருஷ்யம் 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 திருஷ்யம்னு இது பண்றோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போறோம், எதெல்லாம் திருஷ்யமா இருக்கோ அதெல்லாம் சொப்பனம் போல, கந்தர்வ நகர மனோராஜ்யம் போல பொய்யானது. வேதாந்தம் முடிஞ்சு போச்சு. வேற எந்த சித்தாந்தத்துல வேற எந்த கன்ஃபியூஷன் இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க மதத்துல பிரகிருதி பிரகிருதின்னு சொல்லி விட்டுட்டாங்க, நித்தியம் சொல்றாங்க, சத்தியம் சொல்றாங்க. நம்ம மதத்துல சொல்றோம் இது சத்தியம் இல்லை, நித்தியம் இல்லை, இது வெக்கப்பாகிற வரைக்கும் உண்மை. இப்ப நம்ம ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எது வரைக்கும் நமக்கு விவேகம் வருதோ அது வரைக்கும் இந்த மாயான்னு ஒண்ணு இருக்கு. எப்ப விவேகம் வருதோ அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இந்த மாயைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இல்லாம போயிடும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வெறும் திருஷ்யம், வெறும் பார்க்கப்படுவது பொய்யானது. அதனால பாத்தீங்கன்னா இவங்க மதத்துல பாத்தீங்கன்னா யாரு, சாங்கியர்கள் மதத்துல ஒருத்தன் ஞானம் அடைஞ்ச பிறகும் கூட இந்த மாயா நித்தியமா இருந்துகிட்டு மற்ற ஜீவர்களுக்கு பாத்தீங்கன்னா போக அப்பவர்க்கத்தை கொடுக்கிற வரைக்கும் நித்தியமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வேதாந்த திருஷ்டில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இது வாஸ்தவத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் இருக்கார், இவர் இருக்கார், அவர் வந்தார், அவர் போனார், இது மொத்தமே ஒரே ஒரு கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்கிற சொப்பனம். மொத்தமும் நீங்க மொத்த பிரபஞ்சம் எத்தனை கோடி கல்பங்களா இருக்கட்டும், எவ்வளோ ராமாயண மகாபாரத, ராமர் வந்தார், கிருஷ்ணர் வந்தார், இதெல்லாம் எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? சொப்பனத்துக்குள்ளார இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொப்பனம். இப்ப இந்த சொப்பனத்துக்குள்ளதான் இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம், ஜாகிரதமும் சொப்பனம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், விவகாரம் எங்க இருந்து பண்ணிட்டு இருக்கோம்? இது எல்லாம் ராமர் வந்தார், கிருஷ்ணர் வந்தார், தசாவதாரம்லாம் நடந்துச்சு, இந்த லோகம் ரொம்ப மோசமா இருக்கு, ஹிட்லர் வந்தார், இது மாதிரிலாம் சதாம் ஹுசைன் வந்தார், இது மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம்ல, நல்லவன் கெட்டவன் எல்லாம் புண்ணாக்கும், எல்லாம் பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்குள்ளார நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் சொப்பனம், ஒரே ஒரு கான்சியஸ்னஸ்க்கு மேல. அப்ப கடந்தது பாஸ்டா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார அடங்கிறது. அப்ப இவன் நான் அப்படின்னு நான் வேக்கப் ஆகும் போது இது மொத்தம் என்ன ஆயிடும், இல்யூஷன் ஆயிடும். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள் ஏக்க ஜீவவாதம், நான் மட்டும் மிச்சம் இருப்பேன். அப்ப மாயைன்னு ஒண்ணு பொய்யா போயிடும், ஜீவர்கள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அப்படி ஆயிடும். அப்ப இதுக்கு பேர் வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா அத்வைத சித்தி, பூரணமான அத்வைத சித்தி உண்டாகுது. ஆனா சாங்கியத்துல பாத்தீங்கன்னா அத்வைதம் இல்ல, அது துவைத்த மதம். சாங்கியமா இருக்கட்டும், யோகமா இருக்கட்டும், துவைத்த மதம். ஆத்மாவும் நித்தியம், மாயையும், மாயை சொல்ல மாட்டாங்க, பிரகிருதியும் நித்தியம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த காரணத்தினாலதான் என்ன பண்றாங்க, ஜீவர்களை அநேகம்னு சொல்லிட்டாங்க, சத்தியம். இப்ப நம்ம பாக்குற எல்லா சொப்பனத்துல பாக்குற எல்லா கேரக்டரும் இல்யூஷன், பாக்குறவங்க மட்டும்தான் சத்தியம். ஜாகிரதத்துக்கு வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம், ஜாகிரதத்துல நானும் பாக்குறேன், நீங்களும் பாக்குறீங்க, ஒவ்வொரு தேகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தனித்தனி. அப்ப ஜாகிரதத்துல இருந்தீங்கன்னா சாங்கியம் யோகம். அதே சொப்பன திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வேதாந்தி ஆயிடுங்க. வேதாந்தி பாத்தீங்கன்னா எப்போ பாத்தீங்கன்னா தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுறானோ அப்போ பாத்தீங்கன்னா ஏக்கமே அத்வித்தியம். டீப் ஸ்லீப்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த கிரியேஷனும் இல்லாம போகுது, அஜாதவாதம். அஜாதவாதத்துக்கு அவன் போயிடுவான். அப்ப 3 வாதங்கள் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிறது 3 வாதங்கள்.
3 வாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஜாகிரதத்தை வச்சுக்கிட்டு ஒரு வாதம் பண்றோம். வாதம்னா ஒரு உபதேசம். எப்படி பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்கிறது எல்லாம் ஏற்கனவே சிருஷ்டி இருக்கு, நான் பார்க்கிறேன். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டி திருஷ்டி வாதம். சிருஷ்டி திருஷ்டி வாதம். இந்த சிருஷ்டி திருஷ்டிவாதம் ஆரம்பிக்கும், வேதாந்தத்திலையும் அதுதான் ஆரம்பிக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அது முடிவு இல்லை. அதமாதிகாரிகளுக்காக பாத்தீங்க அப்படின்னா சிருஷ்டி திருஷ்டிவாதம். சிருஷ்டி திருஷ்டிவாதம்னா சிருஷ்டி அனாதி காலத்திலிருந்து நித்தியமா இருந்துகிட்டே இருக்கு. சிருஷ்டி இருக்கிறதுனால நான் பார்க்கிறேன், சிருஷ்டி இருக்கிறதுனால நான் பார்க்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா சிருஷ்டி வேற நான் வேற, அது அனாதி காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றது. இது மந்த அதிகாரிகளுக்கு ஜாகிரத அவஸ்தையை சத்தியமா நினைச்சுக்கிட்டு பாக்குறது. இதுக்கப்புறம் சொப்பன அவஸ்தையை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நீங்க மத்தியம அதிகாரின்னு பேர். வேதாந்தத்துல மத்தியம அதிகாரி. அப்ப இவங்கள்ட்ட நம்ம இங்க எங்கேயாவது போய் இப்ப நான் பேசுறத சொப்பனத்தை பத்தி பேசுங்க, யார்ட்டையா பேசுங்க. என்ன இதெல்லாம் கனவு மாதிரி சொல்றாங்க, எப்படி கனவா இருக்கும், இந்த உலகம் கனவா, இவ்வளவு சஃபரிங் இருக்கு, இவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு, சஃபரிங் இருக்கு, சுகம் துக்கம் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன், எப்படி இது சொப்பன மாதிரின்னு சொல்றேன் அப்படின்னு. கொஞ்சம் நல்ல அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி 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 மனசு ரொம்ப சூக்ஷ்ம அவஸ்தைக்கு வருது அப்படின்னா இந்த வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் லைட்டா ஒரு சத்தியத்துவத்தை மெதுவா இழக்க ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார இருந்து பாத்தீங்கன்னா, தேகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இத சத்தியம் தான் சொல்லணும். மனசுல இருந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். மத்தியம் அதிகாரி ஆயிடுவீங்க. அப்பதான் தெரியும், ஆமா இந்த உலகம் தெரியுது, இந்த உலகம் சத்தியம் இல்ல, சொப்பன மாதிரி தெரியுதுன்னு வருவீங்க. அப்ப அந்த ஆளுக்கு பாத்தீங்கன்னா உபதேசம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு சொல்லுது, திருஷ்டி சிருஷ்டிவாதம். இதுதான் வேதாந்தத்துல மத்தியம் அதிகாரின்னு பேர். இந்த உலகம் பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்க்கிறவன் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்கிறது. சொப்பனம் பாத்தீங்கன்னா பார்க்கிறவன் இருக்கிறதுனால தான் சொப்பனம் இருந்துச்சு. சொப்பனம் பார்க்கிறவன் இல்லை அப்படின்னா சொப்பனத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைல்ல. அதே மாதிரிதான் இங்க இதை அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஆமா நான் பார்க்கிறேன், ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த கான்சியஸ்னஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் எல்லாம் சொப்பன மாதிரி தெரியும். இது பாத்தீங்கன்னா திருஷ்டி சிருஷ்டிவாதம். இது மத்தியம் அதிகாரி. அதுக்கப்புறம் வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு மேல ஆபரணம் இருக்கா இல்லையா? தங்கத்துக்கு மேல ஆபரணம் தெரிஞ்சதுன்னா நீங்க மத்தியம் அதிகாரி. ஆபரணம் தெரிஞ்சது அப்படின்னா மத்தியம் அதிகாரி. ஆபரணமே இல்லை, நீங்க தங்கத்தை பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தை மட்டும், அதான் நாமரூபம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க மத்தியம் அதிகாரி. இருக்கிறது கோல்டு தான் உங்க பார்வைக்கு தெரியுது அப்படின்னா நீங்க நிஷ்டையை அடைஞ்சவர், நீங்க தான் அத்வைத சித்தி அடைஞ்சவர், நீங்க சுசுப்தியில இருக்கிற மாதிரி. அஜாதவாதம். தங்கத்துல பாத்தீங்கன்னா தங்கம் தங்கமா தான் இருக்கு, தங்கத்துல ஆபரணம் தெரியவே இல்லை. ஆபரணத்தை நம்ம பார்க்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆபாசவாதம் விவர்த்தவாதம் அப்படின்னு அதுக்கு பேர். வேதாந்தத்துல தோன்றுது. எப்படி சொப்பனம் தோன்றுதோ, நாமரூபம் இருந்துச்சா சொப்பனத்துல? ஆமா இருந்துச்சு. சொப்பனத்துல பாத்தீங்க அப்படின்னா நாமரூபம் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றோம், நம்ம வேக்கப் பண்ணணும், பொய்ன்னு சொல்றோம். அதே மாதிரி தங்கத்துக்கு மேல நாமரூபம் தெரியுது. எப்படி தெரியுது? சொப்பன மாதிரி தெரியுது. அப்ப ஆபாசவாதமும் விவர்த்தவாதமும் மத்தியம அதிகாரிகளுக்கு பேர். ஆபாசவாதம்னா தோன்றுகிறது, விவர்த்தவாதம்னா தங்கம் தான் கம்மல் மூக்குத்தி ஒட்டியானமா வேற வேற நாமரூபத்துல இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது மத்தியம் அதிகாரி ஆயிடுச்சா. இதுக்கு அப்புறம் ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல நாமரூபம் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, தங்கம் தங்கமாத்தான் இருக்கு அப்படின்னு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக அதிகமாக ஃபுல்லா நாமரூபத்துல இருந்து புத்தி மெதுவா மெதுவா விலகி வெறும் தங்கத்தை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தங்கத்துல கிரியேஷன் நடக்கவே இல்லை. தங்கம் தங்கமாவே தான் இருக்கு எப்பவுமே. ஆபரணம் வரவே இல்லை, ஆபரணம் போகவும் இல்லை. இது மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் உத்தம அதிகாரி. இந்த உத்தம அதிகாரி பாத்தீங்க அப்படின்னா
சொல்லுது மந்திரமே. மாண்டுக்கிய காரிக்கால 32 மாண்டுக்கிய காரிக்கா சொல்லுது. உத்தம அதிகாரி என்னப்பா அப்படின்னா, ந நிரோதோ நச்சோத்பத்தி ந பத்தோ நச்ச சாதகா ந முமுக்ஷுர் ந வை முக்தஹ இத்யேஷா பரமார்த்ததா. இரண்டாவது பாதம் 32வது காரிக்கா மாண்டுக்கிய காரிக்கா ரொம்ப கிளியரா உத்தம அதிகாரிய பத்தி சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டா, தங்கத்துல பாத்தீங்கன்னா, தங்கம் ஜி அது எனக்கு தங்கம் தெரியவே மாட்டேங்குது. நீங்க அது நெக்லஸை பாத்தீங்கன்னா மெல்ட் பண்ணுங்க. நெக்லஸை மெல்ட் பண்ணி எனக்கு பிஸ்கட்டா காட்டினாதான் நான் சொல்லுவேன் ஆமா தங்கம் தான் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மெச்சூரிட்டி வரலன்னு அர்த்தம். நீங்க நெக்லஸ பார்க்கும் போதே உங்களுக்கு புத்தி வரணும். நெக்லஸ்ன்னு ஒண்ணு, தங்கத்துக்கு மேல நெக்லஸ் ஒண்ணு இல்லவே இல்லை. தங்கம் தங்கமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நச்ச நிரோதம் அதை மெல்ட் பண்ணி தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நச்ச உற்பத்தி. ஏன் அப்படின்னா, தங்கத்துல எதுவும் உற்பத்தி ஆகவே இல்லை. தங்கத்துல ஆபரணம் உற்பத்தி ஆகவே, நெக்லஸ்ன்னு ஒண்ணு உற்பத்தி ஆகவே இல்லை. தங்கம் நெக்லஸா இருக்கும் போதும் என்னவா இருக்கு, நீங்க நெக்லஸா பார்க்கும் போதும் தங்கமா தான் இருக்கு. அப்போ அதை மெல்ட் பண்ணி தான் தங்கமாக்கணும்னு அவசியம் இல்லை. மெல்ட் பண்ணவே வேணாம். இப்பவே என்னவா இருக்கு, நெக்லஸா இருக்கும்போது தங்கமா தானேங்க இருக்கு. ஏன் அப்படின்னா, அதுதான் நெக்லஸ் உண்டாகவே இல்லையே, நெக்லஸ் உற்பத்தி ஆகவே இல்லை. அதே மாதிரி இப்ப இருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பந்தனா இருக்குமா முக்தனா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம பந்தமாவும் இல்லை, நம்ம முக்தனும் இல்லை. நம்ம சம்சாரியும் இல்லை, நம்ம முக்தனும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்பவுமே கான்சியஸ்னஸா தான் இருக்கும். கான்சியஸ்னஸுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படி தங்கத்துக்கு மேல நெக்லஸ் ஆபரணம் பாத்தீங்கன்னா ஆரோப்பமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ்க்கு மேல நான் பரமஹம்சானந்தா, நான் ராதாமணி, நான் கீதா, நான் பாத்தீங்கன்னா ராவணன், நான் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒவ்வொரு பேரா பாத்தீங்கன்னா கல்பித்தம். எல்லாம் ஒரே கான்சியஸ்னஸ்க்கு மேல அநேக நாமரூப கல்பித்தம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணணும் அப்படின்னா, உத்தம அதிகாரி என்ன சொல்லுவான்னு கேட்டா, இப்ப இருக்கும் போதும் நம்ம பிரம்மமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிறக்கவே இல்லை, நம்ம யாரும் உண்டாகவே இல்லை, இந்த கிரியேஷன் உண்டாகவே இல்லை. அதனால் நான் பந்தனும் இல்லை, நான் முக்தனும் இல்லை, நான் சாதகனும் இல்லை, நான் முமுக்ஷுவும் இல்லை. இத்யேஷா பரமார்த்ததா. இதுதான் வாஸ்தவ சத்தியம் அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வேதாந்தம் சொல்லுது. அப்ப வேதாந்தத்தோட திருஷ்டியில உச்சபட்ச திருஷ்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கிற மாதிரி. தூக்கத்துல பாத்தீங்கன்னா கிரியேஷன் நடக்கவே இல்லை. எங்கேயாவது நீங்க அங்க பந்தம் மோட்சம்னு ஏதாவது விவகாரம் இருக்கா? நமக்கு இருக்கிற இங்க சஃபரிங் எல்லாம் அங்க இருக்கா? நம்ம எங்கேயாவது சிஷ்யன் ஆனோமா, எங்கேயாவது முமுக்ஷுவா இருந்தோமா, எங்கேயாவது பந்தப்பட்டிருக்கோம் சுவாமி அப்படின்னு எங்கேயாவது அழுதமா, உளுந்து பிறண்டமா? அங்க ஒண்ணுமே இல்லையே, ஆனந்தமா இருந்தோம்ல. தூக்கத்துல எப்படி இருக்குமோ அதேதான் இப்பவும் அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் மேல போறது. அப்ப இந்த போறதெல்லாம் மாயாமயம். இதான் வேதாந்தம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாயாமயம்னு சொல்லிட்டு வேக்கப்பானா மட்டும் போதும். ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் எப்பவுமே கான்சியஸ்னஸா இருக்கு. ஏக ஜீவவாதம் தான் சத்தியமானது. ஆனா யார்கிட்ட பேசணும்? இத நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மந்த அதிகாரிகிட்ட போயிட்டு இந்த ஜெகத்தை சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன்கிட்ட போயிட்டு பேசக்கூடாது. அதுக்காக தான், எதுக்காக சாமி உபாசனைகள்லாம் பண்றோம்? வேதாந்தத்துல உபாசனைகள் சொல்லுதே சாமி, ஏகாகிர சித்தத்தை பாத்தீங்கன்னா அதிகமா சொல்றோம். ஒரு தேவதையின் இடத்துல இது பண்ண அப்படின்னு. எப்போ உபாசனை பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன தத்துவம் வேக்கப் ஆகும்? இந்த மனோ தத்துவம் பாத்தீங்கன்னா மெதுவா வேக்கப் ஆக ஆரம்பிச்சு. இப்ப நமக்கு என்ன தத்துவம் பிரதானமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூலத்துல இந்த தேகம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரதானமா இருக்கு. இந்த தேகத்துல ஸ்தூலத்துல இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சொப்பன திருஷ்டாந்தம் பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. சங்கரர் சொல்றார், இந்த இந்த ஜெகத்தை எவன் சத்தியமா நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு வேதாந்தம் இல்லை. அவனுக்கு வேதாந்தம் இல்லை. அவனுக்கு என்னப்பா சுவாமினா, கர்மத்தை பண்ணு, நல்ல புண்ணிய கர்மத்தை பண்ணு. எப்ப புண்ணிய கர்மத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ நிஷ்காமிய கர்மத்தை பண்ணு. அதுக்கப்புறம் உபாசனைக்கு வந்ததுக்கு பிறகுதான் மெதுவா உபாசனையில ஈடுபடுக்க ஆரம்பிப்பான். மனசுலயே இருந்து 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 நல்லா உபாசனை பண்ண 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 வெளியில பார்க்கறதெல்லாம் ஒரு ஷேடோவா தெரிய ஆரம்பிக்கும். ஒரு இல்யூஷன். எப்படி சொப்பனம் பார்க்கணுமோ அது மாதிரி மனசு பாத்தீங்கன்னா பிரிஞ்சு கிடக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது நடக்குது அப்படி.
அது மாதிரி வந்தீங்கன்னா தான் நம்ம வேதாந்தத்தை பத்தி பேச முடியும், ஏக ஜீவவாதத்தை பேச முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப திருஷ்டாந்தம் இதான். மாயைன்ற வார்த்தை வேதாந்தத்துல மட்டும்தான். சாங்கியத்துல யோகத்துல பிரகிருதி நித்தியம், அது மாயை இல்லை. இதோட புரிஞ்சுக்கணும். இதோட இதை நிப்பாட்டுங்க. அடுத்த சூத்திரம் 23வது சூத்திரம். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிச்சிடும். 23வது சூத்திரத்துல சொல்லுது, இத்தம் திருஷ்ய திருஷ்டாரோ வியாக்கியாய. திருஷ்யம் திரஷ்டா. திருஷ்யம்னா என்ன சொல்லியிருக்கோம்? 3 லட்சணங்கள் 18வது சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். என்னது? பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம் முதல் லட்சணம். 18வது சூத்திரத்துல 3 லட்சணம் சொல்லியிருக்கோம். பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம், சத்துவ ரஜஸ் தமஸ் 3 குணங்களை உடையதுதான் திருஷ்டம், திருஷ்யம். கரெக்ட். அதுக்கு அடுத்து அந்த திருஷ்யம் பாத்தீங்கன்னா எப்படி வெளிப்பட்டிருக்கும்? குணங்களை பார்க்க முடியாது, இன்விசிபிள். அப்ப குணங்கள் எப்படி வெளிப்படுது அப்படின்னு கேட்டா, பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். 3 குணங்கள் தான் இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? இந்திரியங்களா இருக்கு. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்ல வந்துருது. அதுக்கப்புறம் பஞ்சபூதம், வெளியில இருக்கிற எல்லா பூத்தங்களும் பாத்தீங்கன்னா மொத்த ஜெகத்தும் என்னது? பஞ்சபூதம், பாஞ்சபௌத்திகம். அது எல்லாம் பாத்தீங்கன்னா திருஷ்யம். அப்ப பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற ஆளை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாம் திருஷ்யம் வந்துருது. அதுக்கப்புறம் பூத்தேந்திரியாத்மகம், பூத்தம் பஞ்சபூதங்கள், அப்புறம் இந்திரியம், இந்த வடிவா இருக்கிறது எல்லாம் திருஷ்யம், 2வது லட்சணம். அடிச்சா. அதுக்கப்புறம் எதுக்காக இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டா என்னது? போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். நமக்கு பாத்தீங்கன்னா இந்த திரஷ்டாக்கு பாத்தீங்கன்னா போகத்தை கொடுக்கறதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா திருஷ்யமானது இருக்கு. இந்த குழந்தை ஒண்ணு நான் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கு. ஒரு குட்டி குழந்தை, ஒரு 6-5 வயசுக்குள்ளதான் இருக்கும். 4 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்தாங்கன்னா ரொம்ப சமத்தா இருக்கும். நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் சமத்தா இருக்கும். என்னை கண்டிக்காது, அது பாட்டுக்கு இருக்கும். அப்பா அம்மா பார்க்கல அப்படின்னா என்னை பார்த்து இப்படின்னா அப்படின்னும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேட்டையெல்லாம் பண்ணும். எதுக்கு அப்படின்னா, சாமி நம்மளை பார்த்து பக்கத்துல கண்ணத்தை கிள்ளி கொஞ்சிட்டு போகணும். அதுக்கு இதான் ஆசை. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஐயோ அந்த கண்ணை என்னமா பண்ணு. நீங்க ஸ்திரீகள் தான், அவங்களுக்கு தான் தெரியுமே, நீங்க பண்ற கூத்தெல்லாம் தெரியாதா என்ன? எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்ன பண்ணுவீங்க நீங்க ஸ்திரீகள், கண்ணை வச்சுக்கிட்டு புருஷர்களை மயக்கிறது என்னென்னலாம் பண்ணுவீங்க நீங்க, தெரியாது. எதுக்காக பண்றீங்க நீங்க? ஹஸ்பண்ட் நம்மள பார்க்கணும். அதானே திருஷ்யத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதியோட நோக்கம் என்ன அப்படின்னா, புருஷர்களுக்கு போகத்தை கொடுக்கணும். இவ்வளவுதான், வேற எதுவும். அந்த குட்டி குழந்தை பாத்தீங்கன்னா பண்ற சேட்டையை பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். அந்த மூல பிரகிருதியோட அம்சம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை, பெண் குழந்தைகிட்ட பாத்தீங்கன்னா இருக்கு. சுவாமி என்ன பார்க்கணும். பாத்தீங்கன்னா கண்ணத்தை கிள்ளுவார். அது தெரியும். சுவாமி பாத்தீங்கன்னா கண்ணத்தை கிள்ளுவார், கொஞ்சுவார் அப்படின்னு அதுக்கு தெரியும். அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேட்டை பண்ணும், சேஷ்டெல்லாம் பண்ணும், நிறைய சேஷ்டையெல்லாம் பண்ணி காட்டும். ஆனா சில சமயம் பாத்தீங்கன்னா எதுவும் பண்ணாம அப்படி இருக்கா. அவங்க அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒண்ணு ரொம்ப சமர்த்தா ரொம்ப ஸ்மார்ட் அப்படியே இருக்கும், என்ன யாருன்னே தெரியாது அப்படின்னு இருக்கும். நம்ம பாப்பா இன்னும் சின்ன குட்டி குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இதேதான் எல்லா இடத்துலையும். போக அபவர்க்கம், சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கிறது இந்த மொத்த திருஷ்யத்தோட வேலை. அதே மாதிரி இதுல வைராக்கியம் வந்தவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறது இதோட வேலை. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மொத்தம் இதுக்காக தான் அப்படின்னு 18வது சூத்திரத்துல சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்த சூத்திரம் 19வது சூத்திரத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, பரிணாமத்தை பார்த்தோம். திருஷ்யத்தோட பரிணாமம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20வது சூத்திரம் பார்த்தோம். 18-19 திருஷ்யத்தை பத்தினது. 20வது சூத்திரம் என்ன பண்ணுது? திரஷ்டாவை பத்தி பேசிச்சு. திரஷ்டா திருஷி மாத்திரக. எப்பவுமே இந்த லட்சணம் வச்சுங்க. இந்த 18வது சூத்திரத்தை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி 20வது சூத்திரத்தை ஞாபகம் வச்சுங்க. ஆத்ம ஞானம் எங்கெல்லாம் படிக்கிறோமோ அங்கெல்லாம் நான் அப்படின்னு பேசும் போதெல்லாம் இந்த ஞாபகம் வரணும். திரஷ்டா திருஷி மாத்திரக. திருஷினா என்ன அர்த்தம்? வெறும் உணர்வு மட்டும். நான் இவ்வளவுதான், நான் பரமாம்சம் தான் இல்ல, நான் புத்தி, நான் மனசு இல்ல இல்லவே, அதெல்லாம் திருஷ்யம்.
புத்தி மனசு இந்திரியம் தேகேந்திரியம் 5 கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இந்த தேகம் இந்த ஜெகத்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்ய கோட்டியில வந்துருது. அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா. எப்படி? வெறும் உணர்வு, வெறும் அறிவு மாத்திரம்தான் நான். இதை மனசுல எப்பயும் புரிஞ்சுக்கணும். இதுலதான் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் நம்ம. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதோட சம்பந்தப்பட்டு மற்றதுல நிக்கிறோம். அப்ப வெறும் நானா நின்னா மட்டும்தான் திரஷ்டான்றது. திரஷ்டா திருஷி மாத்திரா. ஆனா என்ன ப்ராப்ளம்? சுத்தோபி. நான் ரொம்ப சுத்தமா இருந்தாலும் கூட என்ன ஆகிறது தெரியுங்களா? பிரத்யானு பஷ்ய. இந்த மாயா இந்த பிரகிருதி கிரியேட் பண்ணது புத்தி. அந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் தாட்டு உண்டாகுதோ அந்த தாட்டுல எல்லாத்துலயும் அந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிற நான் புத்தியோட சேர்ந்து இருந்து நான் என்ன பண்றேன்? அந்த புத்தியில இருக்கக்கூடிய தாட்டெல்லாம் என்னோடதுன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன்? எனக்கு மேல மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறேன். நான் சுத்தம், எனக்கு நாமரூப குணங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி தாட்டு உண்டாகுதோ அந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா என்னை நான் அறிகின்றேன். நான் காலத ரெசல்யூஷன், நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நிறைய பண்ணிருப்பீங்களா நீங்க எல்லாம்? தீர்மானம், இந்த வருஷம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு காலையில சொன்ன நாதபிரம்மத்திட்ட, நான் இனிமே வந்து திட்ட போறதில்லை ஜி யாரையும். நேற்று நான் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப கோபம் வருது, யாராவது ஏதாவது பண்ண டக்குன்னு கோவப்பட்டுறேன். இந்த நாக்கை இந்த முறை கொஞ்சம் சாஃப்டா பேசணும், எல்லாத்தையும் இனிமையா பேசணும். பேச்சு கொஞ்சம் ஹை பிச்சா இருக்கு, அதெல்லாம் லோ பிச்சா இருக்கணும். இப்படி பேசணும், எல்லாத்தையும் ரொம்ப குவைட்டா பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ரெசல்யூஷன் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இன்னைக்கே நடக்குதா இல்லையான்னு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சுத்தம்னு என்ன நான் நினைக்கல. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிந்திரியத்தோட எனக்கு என்ன இருக்கு? அபிமானம் இருக்கு. அதனால இந்த வாக்கை வந்து நான் என்ன பண்றேன்? ரெசல்யூஷன் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாக்கை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. முட்டாளே, நீ வாக்கே இல்லையே, நீ வாக்கு இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீ யாரு? சுத்த சைத்தன்யம், வெறும் சைத்தன்யம் மாத்திரம். ஆனா நமக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த வாக்கு இந்திரியம் ஒவ்வொன்றையும் வந்து பாத்தீங்கன்னா நான் அபிமானிக்கிறோம். இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆயிடுச்சா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துக்கு காரணமா இருக்கு. ஆனா நான் எப்படிப்பட்டவன்? சுத்தா சைத்தன்ய மாத்திரம். இதான் என்னுடைய சுபாவம். இதுக்கப்புறம் 2 சூத்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு அடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2 சூத்திரத்தையும் ஆச்சாரிய சொல்ற. இத்தம் 23வது அவதாரிக்கா வந்து இத்தம்னா இந்த விதமா 18, 19 வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்தை சொல்லிட்டு 20வது சூத்திரத்துல திரஷ்டாவை சொல்லிட்டு திருஷ்ய திரஷ்டாரோ வியாக்கியாய, திருஷ்யத்தையும் திரஷ்டாவையும் வியாக்கியானம் பண்ணிட்டு தத் சம்யோகம் வியாக்கியாத்தும் ஆக. இந்த 2தோட எங்க ஆமா 22 தான் பார்த்து முடிச்சிருக்கோம். 22க்கு பாஷ்யத்தை பார்க்க 23 இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். 22 பாஷ்யம் பார்த்துட்டேனே. பார்த்தாச்சு. இன்னும் ஆரம்பிக்கல, இப்பதான் அவதாரிக்கா வந்திருக்கேன். அவதாரிக்கா பாருங்க, அவதாரிக்கா தான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். இத்தம் 23வதோட அவதாரிக்கா. இத்தம் அப்படின்னா இந்த விதமா திருஷ்ய திரஷ்டாரோ வியாக்கியாய, திருஷ்யத்தையும் திரஷ்டாவையும் வியாக்கியானம் செய்துவிட்டு தத்து சம்யோகோ வியாக்கியாத்தும் ஆக, இந்த 2தோட சம்யோகத்தை குறித்து சொல்வதற்காக, திரஷ்டா திருஷ்யம் இந்த 2தோட சம்யோகத்தை சொல்வதற்காக 23வது சூத்திரம் ஆரம்பிக்கின்றது. வந்துருங்க, 23வது சூத்திரம் சம்யோகத்தை பத்தி பேசும். முக்கியமான சூத்திரம். இனிமே வரதெல்லாம் ரொம்ப வேதாந்தத்துக்கும் இதுக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கும். அதுக்காக நான் 2த்தையும் பார்த்து சொல்லிட்டே வரேன். வந்துருங்க. ஸ்வஸ்வாமி சக்தியோஹோ ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு சம்யோகः. ஸ்வஸ்வாமி சக்தியோஹோ ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு சம்யோகः. ஸ்வஸ்வாமி சக்தியோஹோ ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு சம்யோகः. ஸ்வ சுவாமி, ஸ்வ அப்படின்னா என்னன்னா சொத்துன்னு அர்த்தம். ஸ்வம்னு அர்த்தம் வரும். ஸ்வன்ற சப்தத்துக்கு அர்த்தம் வந்து சொத்து, அசட். என்னோட வீடு, என்னோட வண்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. என்னோட வீடு, என்னோட வண்டி, என்னோட ஒய்ஃப், என்னோட சில்ட்ரன்ஸ்,
எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் சொத்து, அசட். சொத்தை உடையவன், அசட்டுக்கு ஓனர் இருப்பான்ல, ஒரு எந்த ஒரு அசட்டா இருந்தாலும் அதுக்கு ஓனர் இருப்பாங்கல்ல, அந்த ஓனருக்கு என்ன பேரு? சுவாமி. அப்ப சுவாமி அப்படின்னா அசட்டு, அசட்டை உடையவன். சுவாமிக்கு என்ன பேர் தெரியுங்களா? உடையார். உடையார் பாளையம்னு ஒண்ணு இருக்கு இங்க, கங்கை கொண்ட சோழபுரம், ஒரு அருமையான கோயில். எப்போ போயிருந்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்க, அது பக்கத்துல உடையார் பாளையம்னு ஒண்ணு இருக்கு. தஞ்சாவூர் பக்கத்துல எல்லாம் ஜமீன்தாரை சொல்லும்போது உடையார் உடையார் சொல்லுவாங்க. அதே பாத்தீங்க அப்படின்னா சுவாமியை பத்தி, நல்ல அடியார்களை பத்தி பேசும்போது உடையவர்னு சொல்லுவாங்க. உடையவர். எதை உடையவர்? சுவாமிக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சுவாமி, நம்ம நீங்க எல்லாம் சொல்றீங்களே சுவாமி சுவாமின்னு சொல்றீங்களே, சுவாமின்னு என்ன தெரியுங்களா? தன்னை உடையவன் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு, புத்தி எல்லாம் கண்ட்ரோலா தன்னோட உடையவனா வச்சிருக்கானோ, தன்னோட கண்ட்ரோல்ல, அவனுக்கு பேர் சுவாமின்னு பேர். திரிதண்டி, 3 தண்டத்தையும் தனக்குள்ளார தன் வசப்படுத்தி அவன் வச்சிருக்கானோ அவனுக்கு பேரு சுவாமி. தமிழ்ல உடையவர் உடையவர்னு நம்ம சொல்றோம். உடையவர் அப்படின்னா தன்னை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்வம் அமி அப்படின்னு சப்தம் அது. ஸ்வம் அமி இது சுவாமி. அடிச்சா அப்போ பாத்தீங்கன்னா நான் எதையெல்லாம் உடையவனா இருக்கேன்? எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்கு, ஒரு லேப்டாப் இருக்கு, நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னுடைய உடைமைகளா இருக்கு, என்னுடைய அசட்டா நான் யூஸ் பண்ற வஸ்துக்களா இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எதெல்லாம் வஸ்து, கொஞ்சம் இதெல்லாம் லௌகிகத்தை சொல்றது. இதே பாத்தீங்கன்னா அடுத்தது என்னெல்லாம் இருக்கு? என்னுடைய தேகம் என்னுடையது, என்னுடைய இந்திரியங்கள் என்னுடையது, என்னுடைய மனது என்னுடையது, என்னுடைய புத்தி என்னுடையது, என்னுடைய பிராணன் என்னுடையது. என்னுடையது என்னுடையதுன்னு சொல்றோம். அப்ப என்னோடது என்னோடதுன்னு சொல்றோமே, இந்த என்னோடதுன்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும்ல. நான் என்னுடையது, நான் திரஷ்டா, இந்த திருஷ்யமா இருக்கிற தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் என்னுடையது. அப்ப என்னுடையதுன்றதெல்லாம் சொத்து, ஸ்வ. அதே நேரத்துல உடையவன் யாரு? நான், சுவாமி. இந்த ரெண்டுத்தோட சக்தியும் என்ன? சுவாமி சக்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டாவோட சக்தி என்னது? திருக் சக்தி, வேற எதுவும் இல்லை, பார்க்கிறது. திரஷ்டாவோட சக்தி பார்க்கிறது. அதுக்கப்புறம் திருஷ்யத்தோட சக்தி என்னது? மூணு லட்சணம் தான் சொல்லியிருக்கேன். 3 லட்சணம் தான். பிரகாசக்கிரியா, பிரகாசக்கிரியா ஸ்திதி, பிரகாசக்கிரியா ஸ்திதிசீலம், திருஷ்யம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூதேந்திரியாத்மகம், திருஷ்யம். இது ரெண்டு சக்தியா பாத்தீங்கன்னா சொல்லாம மூணாவது இருக்கிறது தான் அதோட சக்தி. என்னது? திருஷ்யம் என்ன பண்ணும்? போகத்தையும் அப்பவர்க்கத்தையும் கொடுக்கும். போக அப்பவர்க்கம் திருஷ்யம். அப்ப இந்த திருஷ்யம்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சக்தி இருக்கு. என்ன சக்தினா, போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கிறது தான் சக்தி அதுட்ட. இப்ப இந்த 2 சக்தி இருக்கு. திருஷ்யம்ன்றது நமக்கு சுகதுக்கத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கும். திரஷ்டாவோட சக்தி பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, பார்க்கிறது மட்டும்தான். இந்த 2 சக்திகளுடைய சொரூப உபலப்தி ஹேத்து, இந்த 2தோட சொரூபத்தை அடைதல். என்னென்ன சொரூபத்தை அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எதோட சேர்ந்து இருக்கோம் அப்படின்னா இந்த 2தோட சேர்ந்து இருக்கோம். இந்த 2தோட சேர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருஷ்யத்துல இருக்கக்கூடிய இது கொடுக்கக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்திரியங்கள்ல இருந்து, மனசுல இருந்து, புத்தியில இருந்து இதோட இணைஞ்சு சயோகம் ஆயிருக்கிறதுனால, இதோட சிங்கா இருக்கிறதுனால நமக்கு பாத்தீங்கன்னா சுகதுக்க போகங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ சொரூப உபலப்தினா திருஷ்யத்தோட சொரூப உபலப்தி நமக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ பிரசன்ட்ல. நம்ம எல்லாத்துக்கும் எதோட உபலப்தினா அனுபவம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யத்தோட நமக்கு உண்டாகிற சயோகத்தினால திருஷ்யத்திலிருந்து நமக்கு என்ன உண்டாகுது? சுகம் துக்கம்ன்ற போகமானது. உபலப்தின்றதுக்கு அர்த்தம் அனுபவம்னு அர்த்தம். அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
தலை என்னோடதுன்னு நான் சிங்க் ஆனதுனால தலையில இருக்கிற வேதனை எனக்கு உண்டாகுது. இன்னைக்கு நல்ல மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு, என்னுடைய மனசோட சிங்க் ஆகிறதுனால நான் சுகமா இருக்க, மனசு சுகமா இருக்கு, எனக்கு சுகம் தருது. கொஞ்சோண்டு ஹெவினஸ், இந்த சைனஸ் ப்ராப்ளம், இந்த மூக்கோட இங்க சைனஸ் ப்ராப்ளம், ஒரு பெயின், லைட் ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இதோட சிங்க் ஆகிறதுனால இதுல இருக்க துக்கம் வருது. என் புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, நல்ல ஸ்புரணம் வருது, அதனால நான் சந்தோஷப்படுறேன். புத்தியோடையும் மனசோடையும் சிங்க் ஆகும் போது நான் சுகப்படுறேன். இந்த தேகத்தோட எனக்கு சிங்க் ஆகும் போதெல்லாம் எனக்கு துக்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, திருஷ்யத்தோட உபலப்தி எனக்கு உண்டாகுது, திருஷ்யத்தோட அனுபவம். திருஷ்யத்துல இருந்து என்ன அனுபவம் கிடைக்கும்? சுகம், துக்கம். இதே விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த சயோகம் பாத்தீங்கன்னா, என்னோட அந்த சயோகம் வியோகமாச்சுன்னா யாரோட உபலப்தி கிடைக்கும், யாரோட அனுபவம் கிடைக்கும்? என்னுடைய அனுபவம் எனக்கு கிடைக்கும். என்னோட அனுபவம் என்னது? நான் யாரு? தர்ஷ்டாவோட சுரூபம் என்னது? தர்ஷ்டாவோட சுரூபம் திருக் சக்தி மட்டும்தான், வெறும் பார்வை, வெறும் சைத்தன்யம். அப்ப நான் எப்போ இதுல சிங்க் ஆகிறதுல இருந்து நான் வியோகத்தை அடையிறனோ, அந்த வியோகத்தை அடையும் போது எனக்கு என்ன பத்தின அனுபவம் உண்டாகுது, ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகுது. இதுதான் பாத்தீங்கன்னா உபலப்தின்றதுக்கு அர்த்தம். உபலப்தி இஸ் ஈக்குவல் டு அனுபவம் அப்படின்னு பேர். அப்போ பாத்தீங்கன்னா மந்திரம் சூத்திரம் என்ன சொல்லுது? ஸ்வ அப்படின்னு சொல்லக்கூடிய திருஷ்யம், சுவாமின்னு சொல்லக்கூடிய நான் பார்ப்பவன், திரஷ்டா. இந்த ரெண்டு சக்திகளுடைய சொரூபம்னா, ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு சொரூபம் இருக்கு. திரஷ்டாவோட சொரூபம் திருக்கு, திருஷ்யத்தோட சொரூபம் சுகதுக்க போக தாத்ருத்துவம், போகத்தை கொடுக்கிறது. இந்த சொரூபத்தோட அனுபவமானது பாத்தீங்கன்னா உண்டாகிறது. அதுதான் பாத்தீங்கன்னா சயோகம். அதுக்கு காரணமா எது இருக்கு அப்படின்னா உபலப்தி ஹேத்து. உபலப்தி ஹேத்துனா அனுபவம் பண்றதுக்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னா சயோகா. சயோகம் என்னது? சிங்க் ஆகிறது, ஒட்டுறது. ஆயிடுச்சா? நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் வாங்குவேன், கோவக்காய் வாங்கினேன். கோவக்காய் தெரியுமா சிமி? இங்கே கோவக்காய் தானே. அந்த கோவக்காயில பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரே ஒரு பழம் பழுத்திருச்சுன்னு வச்சுங்க. கோவக்காயில ஒண்ணு பழுத்திருச்சுன்னு வச்சுங்க. நீங்க அதை மத்ததோட போட்டு வச்சீங்கன்னா மத்ததும் பழுத்துரும். அது பெரிய ப்ராப்ளம். மிளகா கூட அதே மாதிரி தான். கிரீன் சில்லியை பாத்தீங்கன்னா பழுத்திருச்சு அப்படின்னா அது தூக்கி தனியா வச்சிடணும். நீங்க அந்த பழுத்த மிளகாவை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? மற்றதெல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி என்ன சம்பந்தம் பண்ணி மற்றதெல்லாத்தையும் சீக்கிரம் பழுக்க வச்சோம். வாழைப்பழம் அதே மாதிரிதான். ஒரு பழம் பழுத்திடுச்சு அப்படின்னா, பழுத்த பழத்தோட ஒரு பழத்தை காய வச்சிங்க அப்படின்னா காயெல்லாம் பழுத்தோம். சங்க தோஷம் இதேதான். அப்ப அதே மாதிரி இந்த நான் அப்படின்றதையும் திரஷ்டா திருஷ்யத்தையும் சொரூப உபலப்தி அப்படின்னா, இந்த திருஷ்யத்தோட சொரூபத்தோட உபலப்தி, சுகதுக்கத்தை அனுபவம் பண்றது எதனால நடக்குது அப்படின்னா, இது ரெண்டும் தனித்தனியா இருந்தா நடக்காது. இது ரெண்டும் சயோகமாகணும். சயோகம்னா என்னது? சம்பந்தம். சயோகம்ன்றது சம்பந்தம். அந்த சம்பந்தம் நடந்தோன நமக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிருது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. இதுக்கு வந்துருங்க, விருத்திக்கு வந்துருங்க. விருத்தியில் ஆச்சரியர் ஆரம்பிக்கிற ஸ்வசக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? திருஷ்ய ஸ்வபாவா. ஸ்வசக்திர், ஸ்வசக்தினா என்ன அர்த்தம்? சொத்து, அசட்டு. ஸ்வனா அசட்டு, என்னுடையது நம்ம சொல்றோம்ல அது. அது பாத்தீங்கன்னா திருஷ்ய ஸ்வபாவக. அது எதுனா திருஷ்யத்தோட சுபாவம். என்ன திருஷ்யத்தோட சுபாவம் என்னது? பக்கத்துல போட்டுக்கலாம். திருஷ்யத்தோட சுபாவம் என்னது? போக அப்பவர்கார்த்தம். இதான் சுபாவம், வேற எதுவும் இல்லை. இந்த குட்டி குழந்தை பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு குழந்தைய பார்த்தேன், யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் போதே. கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்காங்க, சின்னோண்டு குட்டி குழந்தை. அந்த பையன் என்ன பண்றான்? வேஷம் போட்டு எவ்வளவு நேரம் தான் போட்டோ ஷூட் பண்ணுவாங்க, பாவம் குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்படியே தூங்கிட்டே இருக்கு, அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கு. போட்டோக்காக ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பாவம் தூக்கம். நான் சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு பையன், சின்ன பையன். அவன் என்ன பண்றான்? அப்படி பார்த்துட்டே இருக்க, அப்படி பார்த்துட்டே இருக்க, அப்படி தூங்குறான். அதை பார்க்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்தமா இருக்கு. இந்த நாய்க்குட்டியை பார்க்க ஆனந்தம், பூனைக்குட்டியை பார்க்க ஆனந்தம், யானையை பார்த்த ஆனந்தம்.
எதை பார்த்தாலும் ஆனந்தம் கிடைக்குது. அப்ப என்னது, திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுகத்தை கொடுக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், காசால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ ஒரு ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்காக ஃபைட்டிங் நடக்குதுங்க. ஒரு எல்லாம் பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சிருக்காங்க, சின்ன சின்ன பாத்திரம். ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாவே தெரியுது நல்ல ரிச்சான ஃபேமிலியா இருக்கும், அவங்கள பார்த்தா தெரியுது. எல்லாம் அப்படி ஆப்போசிட் ஆகிப்போச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு போகணும். அந்த கூட்டத்துல நெரிசல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. அந்த அம்மா அழுத்துக்கிட்டே, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழுத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை எப்படியாவது கொடுத்து அந்த ஃபுட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் போது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க ஃபைட் நடக்குது. என்னால ஒரு டைமுக்கு மேல அதை பார்க்கவே முடியல. ஐயோ பகவானே, திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈஸியா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை ஃபுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் நடக்குது. அதை பார்க்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே துக்கமாகுது. அடுத்த வீடியோ நாய்க்குட்டியை பார்க்குற சந்தோஷம் கிடைக்குது, பூனைக்குட்டியை பார்க்குற சந்தோஷமா இருக்கு, குழந்தைய பார்க்குற சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி வார் ஃபீல்டு எல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா துக்கமாகுது, ஐயோ என்ன சஃபரிங் அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் எல்லாமே என்ன பண்ணுது, சுகத்தையும் துக்கத்தையும் கொடுப்பதாக இருக்கிறது. இதான் சுபாவம். முடிஞ்சு போச்சு, சிம்பிளா புரிஞ்சுங்க. திருஷ்யத்தோட சுபாவம் என்னது, சுக துக்கத்தை கொடுப்பதுதான் திருஷ்யத்தோட சுரூபம். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சுவாமியோட சக்தி என்ன சுவாமி அப்படின்னா, சுவாமி சக்திர் திக் சுபாவக. சம்ஸ்கிருதத்துல வந்து ஹக்குன்னு இருக்கு, திக்குன்னு மாத்தீங்க. சம்ஸ்கிருதத்துல எழுதியிருக்கவங்க மட்டும் மாத்தீங்க, தமிழ்ல இருக்கிறது கரெக்டா இருக்கு. திக் சுபாவக. திக் சக்தியை வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட சாமர்த்தியம் எது, திக் சக்தி. திக்குன்னா என்ன அர்த்தம், பார்ப்பவன் இல்லை, பார்வை. பார்வைதான் சக்தி. இப்ப நான் சொல்றேன், இந்த லைட்டோட சுபாவம் என்ன சுவாமி அப்படி யாராவது கேட்டா, லைட்டோட சுபாவம் என்னது, பிரகாசம். அதானே உண்மைதானே, லைட்டோட சுபாவம் பிரகாசம். அதே மாதிரி நானோட சுபாவம், சுவாமியா இருக்கிற நானோட சுபாவம் எது அப்படின்னா பார்வை, நாலேஜ், வெறும் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் தான் திரஷ்டாவோட சுபாவம், சுவாமியோட சுபாவம், சக்தி ஆயிடுச்சு. இது தயோஸ்ச. இந்த ரெண்டுத்தோட என்னது, ரெண்டுத்தோட என்னது, சைத்திய சேதனத்துவேன. சைத்தியம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, சித்தத்தோட தன்மைக்கு பேரு சைத்தியம்னு பேரு. இந்த திருஷ்யம் எங்க வெளிப்படும் சுவாமி, வெளிப்படுறதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்ல. கரண்ட் எங்க வெளிப்படும், ஃபேன்ல, லைட்ல, எல்லாத்தையும் வெளிப்படுது. அதே மாதிரி திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வெளிப்படுது அப்படின்னா, முதல் பாயிண்ட் சித்தம். சித்தம்னா இந்த இடத்துல என்ன சொல்லணும், அந்த கரணம் ஃபுல்லா இருக்குங்க. இந்த அந்த கரணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய அந்த கரணத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைத்தியம்னு பேர். சித்தேபவம் சைத்தியம். சித்தத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு அந்த சக்தி இருக்கு. என்னது, சித்தத்துல என்ன சாமி இருக்கு, சுக துக்கத்தோட அனுபவம் அங்கதான் உண்டாகுது. நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த சித்தத்துல இருக்க தன்மை. எது வரைக்கும் மனசு புத்தி வேக்கப்புல இருக்கோ அது வரைக்கும் சுகம் துக்கம் இருக்கு. தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல என்னாச்சு, சுகதுக்க அனுபவம் இருக்கா, இல்ல இல்ல. அப்ப சுகதுக்க அனுபவம் ஏன் இல்ல தெரியுங்களா உங்களுக்கு, அங்க சித்தம் இல்லை. அந்த இடத்துல அந்த கரணம் என்ன ஆயிடுச்சு, தூங்கி போச்சு. அப்போ சித்த அந்த அவித்யாவோட மெயின் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிவக்தி கரணம். இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா, வெளிப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம். இல்லைன்னா பக்கத்துல என்ன பண்ணிக்கலாம், புத்தி மனசு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஆயிடுச்சா. அதுக்கு என்ன பேர் சுவாமினா, சைத்தியன்னு பேர். சைத்திய, சித்தத்துல இருக்கிறது சைத்தியம். சித்தத்துல எது இருக்கு அப்படின்னா அதான் மாயாதான், அந்த பிரகிருதி தான் சித்தத்துல வெளிப்படுது. அதுக்கப்புறம் சேத்தனத்துவேன. சேத்தனம் எது, நான். அதே சித்தத்துலதான் அந்த உணர்வும் வெளிப்படுது. ரெண்டு அம்சமும் அங்கதான் இருக்கு. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா வியவஸ்திதயோஹோ. இந்த ரெண்டும் எங்க இருக்கு, முதல்ல புத்திக்குள்ளார். நான் சொன்னேன்ல, புத்தி வேக்கப்பானோனையே புத்தியில தாட்டும் உண்டாகுது. புத்திக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான்ற அபிமானமும் அங்கேயே தான் இருக்கு. நானும் புத்தியிலேயே தான் இருக்கேன். அந்த புத்தியிலேயே இன்னொன்று இருக்கு, மாயையோட அம்சம், திரிகுணாத்மிகா மாயையோட அம்சமா எதற்கு விருத்திகள் உண்டாகுது. அப்ப புத்திக்குள்ளார யார் இருக்கா, ரெண்டு பேர் இருக்கும். ஒண்ணு நான் இருக்கேன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விருத்திகள் இருக்கு.
அந்த விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. யாருக்கு? பக்கத்துல இருக்கிற எனக்கு. என்ன சுவாமி சம்பந்தமாச்சு அப்படின்னு கேட்டா சொல்லுது, சொரூப உபலப்திர். சொரூப உபலப்தின்னு என்ன அர்த்தம்? இந்த சித்தத்துல இருக்கிற நான் இருக்கனே, நான் பக்கத்துல இருக்க அந்த விற்த்திகளோட இருந்து, அந்த திருஷ்யத்துல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அதோட சொரூப உபலப்தி, சொரூப அனுபவம் உண்டாகுது. அதோட சொரூபம் என்னது? விற்த்தியோட சொரூபம் என்னது? சுகம் துக்கத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு விற்த்தியும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் சொரூப உபலப்திர் போக அபவர்க்க ரூபா. என்னது தெளிவு? உங்களுக்கு சுகம் வேணும்னா எங்க இருந்து கிடைக்குது? புத்தியில உண்டாகிற தாட். புத்தியில உண்டாகுது தாட்டு. அந்த தாட்டுக்கு பக்கத்துல யார் இருக்கா? நான் இருக்கேன். அந்த புத்தியில இருக்கிற தாட்டெல்லாம் எனக்கு வருது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் சுகம் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வைராக்கியம் வருதோ அப்போ வந்து என்ன ஆயிடும்? அபவர்க்கத்தை கொடுத்தோம். அப்ப புத்தியில இருக்கிற தாட்டோட தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் உண்டாகுது. அதுக்கு எதுப்பா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல அதுக்கு மேல இருக்கிற சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கேன் நான். அதனால அதுக்கு மேல இருக்கிற சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சிடலாம். அடுத்ததுல வருது ஈஸியா. அடுத்த பேஜுக்கு வந்து தஸ்யாக ஹேத்து. சரி, ஏன் சுவாமி புத்தியில நான் இருக்கேன், இருந்துட்டு போட்டோம், புத்தியில வந்து விற்த்திகள் இருக்கு, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு உதாசீன பாவம் எனக்கு வரமாட்டேங்குது சாமி, ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்யாக ஹேத்து, இந்த நானும் என்னுடையதா இருக்கிற இந்த விற்த்திகளும் எண்ணங்களும் ஒன்னா இணையறதுக்கு எது காரணம் அப்படின்னா ஹேத்துன்றதுக்கு அர்த்தம் பிரத்யம். பிரத்யம்னா காரணம். தஸ்யாக ஹேத்து அப்படின்னா அதற்கு காரணம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யம்னா காரணம். எது அப்படின்னா சம்யோகா. சம்யோகம் தான் காரணம். சம்யோகம்னு என்ன அர்த்தம்? நானும் எனக்குல பக்கத்துல இருந்து உண்டாகிற அந்த சித்தத்துல இருந்து உண்டாகிற சைத்தியம் சொல்ற சித்த விற்த்திகள். சைத்தியம்னா டைரக்டா எடுத்தீங்கன்னா சித்த விற்த்திகள். இந்த சித்த விற்த்திகளும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஆகிறது இருக்குல்ல, இந்த ஒன்னா ஆகிறது தான் எனக்கு சுகதுக்கங்கள் கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அத சொல்றது திரஷ்டு திருஷ்ய பாவோ அவித்யா கிருதக. சரி, அந்த பாண்டேஜ் சையோகம் சொன்னீங்களே சுவாமி, ஒன்னா இணையறது. ஒன்னா இணையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுவுல பேஸ்ட் இருக்கணும்ல. ஒன்னா இணையணும் அப்படின்னா ஏதாவது பவுண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பேஸ்ட் வேணுமா சுவாமி? அந்த பேஸ்ட் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன்ல, எச்சி தொட்டு ஸ்டாம்ப் போட்டுற மாதிரி. எச்சி தொட்டு ஸ்டாம்ப் போட்டுனீங்கன்னா பிரிச்சிடலாம். அதே ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா முடியாது. ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா அந்த பேப்பரோட கிழிஞ்சு வரும், நித்திய சம்பந்தம் ஆயிடும். அதே நேரத்துல எச்சி போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா பின்பக்கம் தண்ணியை தடவுனீங்கன்னா இதை மட்டும் செப்பரேட்டா தனியா எடுத்துடலாம். இதே மாதிரி இது அவித்யான்ற ஒரு பேஸ்ட் ஒன்று இருக்கு நடுவில். இந்த அவித்யான்ற பேஸ்ட் என்ன பண்ணுது? திரஷ்டாவையும் திருஷ்யம்னு இருக்கக்கூடியதையும் ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்குது. அவித்யான என்ன சுவாமி? அவித்யான என்ன சுவாமி? அவித்யான வேற ஒண்ணும் இல்ல, அவிவேகம் வேற ஒண்ணு. அவித்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல ஆரம்பத்திலேயே ஆச்சாரியர் சொல்லுவார், அவித்யா இஸ் ஈக்குவல் டு அவிவேகம். விவேகம் இன்மை, விவேகம் இல்லாத தன்மைக்கு பேர் தான் அவித்யா. வேற ரொம்பலாம் போகாதீங்க. அவிவேகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டினா விசாரம் இல்லாத தன்மை. விசாரம் இல்லை, நான் யாரு இது என்ன அப்படின்னு விசாரிக்காததுனாலதான் என்ன பண்றோம், இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து நடந்திருக்கு. நீங்க எப்ப விசாரம் பண்றீங்க, இப்ப நம்ம அதுதான் அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரம் ஏன் சுவாமி இவ்வளவு டீட்டெயிலா பண்றோம் அப்படின்னா இதை செப்பரேட் பண்றதுக்காக. இதை தனித்தனியா விசாரம் பண்ண 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 மெதுவா உள்ளுக்குள்ளார போக 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 ஆமா நான் திரஷ்டாதனே, இது திருஷ்யமாச்சு, இது திருஷ்யமாச்சு, இது திருஷ்யமாச்சுன்னு ஆப்ஜெக்ட் பண்ற ஹேபிட் மெதுவா 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 வர ஆரம்பிக்கும். அப்ப விசாரம் பண்ண பண்ண பண்ணதான் வரும். விசாரம் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் தான் அவித்யா. விசாரம் பண்ணலன்னா சிங்க் ஆகிட்டே இருப்போம், ஒட்டிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் எது சுவாமி சம்பந்தப்படுத்தி வச்சிருக்க அப்படின்னா திரஷ்டு திருஷ்ய பாவோ. இந்த திரஷ்டாவோ திருஷ்யத்திலேயே இருக்கிற சம்பந்தத்தை உண்டு பண்ணது எதுனா அவித்யா கிருதக இது வியாக்கியாத்தம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவித்யினால் செய்யப்பட்ட தஸ்ய ஹேத்துர் அவித்யா. சூத்திரம் பார்த்தோமா, 21வது சூத்திரம் பாருங்க.
21 இல்லையே, தஸ்ய ஹேத்து அவித்யா எத்தனாவது சூத்திரம்? அடுத்ததுதான் 24வது சூத்திரம் தான் வரப்போகுது. 24வது தஸ்ய ஹேத்து அவித்யான்னு வரப்போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாண்டேஜுக்கு எதுப்பா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாண்டேஜுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அவித்யா அப்படின்னு ஏற்கனவே வியாக்கியானம் செய்யப்பட்டது. எங்க கிருஷ்ண திருஷ்டியோக சையோகோ ஹேய ஹேத்துகு அப்படின்னு ஏற்கனவே 17வது சூத்திரத்துல வியாக்கியானம் நம்ம பண்ணிட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் சையோகத்துக்கு காரணம் எது அப்படின்னா அவித்யா. அவித்யா தான் முக்கியம். இப்ப நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாம்பு இருக்கு, இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா கைத்துக்கு மேல பாம்பு பாக்குறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு பாம்பு அதுக்குள்ளார திணிச்சது? கைத்துக்கு மேல பாம்பு பார்க்க வச்சது எது? அரை இருட்டு, ஆஃப் லைட் தானே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணுச்சு. அந்த ஆஃப் லைட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு விவேகத்தை வந்து பாத்தீங்கன்னா போக்கிடுச்சு. ஆஃப் லைட் என்ன பண்ணுச்சு? இது கயிறு, இது பாம்புன்னு பிரிச்சு பார்க்க முடியாம பண்ணிடுச்சு. இதே வெளியில இருட்டு இருக்கு, அதே இருட்டு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புத்தியில இருக்கு. இந்த இருட்டு புத்தியில இருக்கிற இருட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணுச்சு? நான் அப்படின்றதையும் இது திருஷ்யம்னு அப்படின்றதையும் என்ன பண்ணிடுச்சு? ஒன்னாக்கிடுச்சு. கைத்துக்கு மேல பாம்பை பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? நானுக்கோட சேர்த்து இந்த திருஷ்யமா இருக்கக்கூடிய புத்தி விருத்திகளை எல்லாத்தையும் ஒன்னாக்கி பார்த்துட்டோம். அப்ப அவித்யான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவேகமின்மைக்கு பேர் தான் அவித்யா. விசாரம் இல்லாத தன்மைக்கு பேர் தான் அவித்யா. அந்த அவித்யினால இந்த ரெண்டு சம்பந்தத்தை அடையுது. சம்பந்தத்தை அடைஞ்ச மாத்திரத்துல நமக்கு வந்து சொரூப உபலப்தின்னு சொல்லக்கூடிய இந்த திருஷ்யத்திலிருந்து சுகதுக்க அனுபவங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏவம்ச இந்த விதமாக, ஏவம்ச எஸ்ய அபாவே, அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆச்சாரியர் வரார், நல்ல அருமையா வரார். ஏவம்ச இந்த விதமாக, எஸ்ய அபாவே திருக்கு திருஷ்யயோகோ சொரூப உபலப்திர் ந பவதி. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா திருக்குன்ற வார்த்தைக்கு பதிலா ஹரக்குன்னு ஹரான் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல இருக்கவங்க திருத்தீங்க. திருக்கு திருஷ்யயோகோ சொரூப உபலப்திர் ந பவதி. எது இல்லைன்னா எஸ்ய அபாவே, எஸ்ய அபாவேனா எது இல்லை அப்படின்னா இந்த திரஷ்டா திருஷ்யத்தோட சம்பந்தம், சொரூப உபலப்தி, சுகதுக்க அனுபவம் ந பவதி உண்டாகாதோ. எது இல்லைன்னா எனக்கு சுகதுக்க அனுபவம் உண்டாகாதோ. எத் பாவே சாபவதி, எது இருந்தா எனக்கு சுகதுக்க அனுபவம் உண்டாகுமோ. எது இல்லைன்னா சுகதுக்க அனுபவம் உண்டாகாதோ, எது இருந்தா சுகதுக்க அனுபவம் உண்டாகுமோ ச சயோக, அதுக்கு பேர் தான் சயோகம் அப்படின்னு பேர். இந்த சயோகம் எங்கெல்லாம் இல்லை உங்களுக்கு சுகதுக்க அனுபவம் எங்க இல்லை? எங்க இருக்கு? ஜாகிரதத்துல இருக்கு, சொப்பனத்துல இருக்கு, ஆனா டீப் ஸ்லீப்ல இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாம் லயமாயிடுது. எங்க போய் லயமாயிடுது? அவித்யால போய் லயமான காரணத்தினால அங்க விற்த்திகள் இல்லை. சைத்தியன்னு சொல்லக்கூடிய சித்த விற்த்திகள் அந்த இடத்துல இல்லை. அப்ப சித்த விற்த்திகள் இல்லாத போது இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருக்கான், நான் சுகமா இருக்கேன். எப்போ வேக்கப் ஆகிறோமோ அப்ப வேக்கப் ஆகும்போது இந்த சித்தத்துல என்ன உண்டாகுது? புத்தியில விற்த்திகள் ஸ்டார்ட் ஆயிடுது. விற்த்திகள் ஸ்டார்ட் ஆகும் போதே அந்த விற்த்திகளோட எனக்கு என்ன ஆயிடுது? அவித்யினால பிரிச்சு பார்க்க முடியாம அதோட சிங்க் ஆகிறேன். அப்ப சிங்க் ஆகும் போதெல்லாம் எனக்கு சுகதுக்க அனுபவம் கிடைக்குது. இதே சமாதியில இருக்கிறவனை என்ன பண்ணுவான்? ஒரு ஞான நிஷ்டனா இருக்கான், ஞான நிஷ்டனா இருக்கான், பரிபூர்ண விவேக்கியா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்களே ஒரு உட்கார்ந்து பாருங்க, ஒரு ஃபில்மை போட்டுங்க. ஒரு ஃபில்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னது லாரல் அண்ட் ஹார்டியா அவனோட ஃபில்மை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஃபிலிம் பாருங்க, நல்லா சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சுவாமி பார்க்க சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? மிக்கி மவுஸா இருக்கட்டும், இல்லை லாரல் அண்ட் ஹார்டியா இருக்கட்டும், ஏதாவது நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் பார்க்கிறவன், இது பார்க்கப்படுது, இது திருஷ்யம் அப்படின்னு எப்போ நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும்? அதுல இருந்து ஹாஸ்யம்லாம் உங்களுக்கு கிடைக்க சந்தோஷம்லாம் கிடைக்காது. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சோமோ விபாகம் பண்ணி அப்போ வந்து சுகதுக்கம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எப்போ நான் பார்க்கிறவன்ல இருந்து சிங்க் ஆகணும்,
இது திருஷ்யம்ன்றதை விட்டுட்டு சிங்க் ஆகணும். அப்பெல்லாம் சுகம் கிடைக்குது, துக்கம் கிடைக்குது, கிடந்துகிட்டே இருக்கு நமக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது இருந்தா அனுபூதி சுகதுக்க அனுபவம் கிடைக்காதோ, எது இருந்தா சுகதுக்க அனுபவம் எது இல்லைன்னா சுகதுக்க அனுபவம் கிடைக்காதோ, எது இருந்தா சுகதுக்க அனுபவம் கிடைக்குமோ அதுக்கு பேர் தான் சம்யோகம்னு பேர். சிங்க் ஆகிறது. அப்ப சிங்கானா சுகதுக்க அனுபவம் இருக்கும், சிங்க் ஆகலைன்னா சுகதுக்க அனுபவம் கிடைக்காது. அப்ப எதுக்கு சுகதுக்க அனுபவத்துக்கு எது காரணம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த சிங்க் ஆகிறது, பவுண்ட் ஆகிறது. அதுக்கு பேர் தான் சம்யோகான்னு பேரு. அந்த சம்யோகம் என்ன பண்ணுதுன்னா சம்யோகா காரிய ஏக உன்னேய இத்யுபதிஷ்டம் பவதி. இங்கேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல காரியைகோன்னேயன் இருக்கணும். காரிய ஏக உன்னேய. அது வந்து பாத்தீங்கன்னா ஏக்க காரியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏக்க காரியமா வெளிப்படுகின்றது. இந்த திருஷ்யம் என்ன பண்ணு தெரியுங்களா? இந்த சம்யோகத்தோட காரியம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்யோகத்தினால உண்டாகிறது சுகதுக்க அனுபவம்ன்ற காரியமானது உங்களை கொண்டுட்டு போயிட்டே இருக்கு. அப்போ எப்பெல்லாம் நம்ம சிங்க் ஆயிட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட காரியமா இருக்கிற சுகதுக்க அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்று பார்க்கப்படுது அப்படின்னு இந்த சூத்திரம் முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன்ல, ஏத்தானு பஷ்ய, முதல் கீதால உபதேசமே ஏத்தானு பஷ்ய, பார், இவைகளை பார். எவைகளெல்லாம் பார்க்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரத்திலே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த ஸ்லோகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்தானு பஷ்யன்னு ஒரு நம்ம கீதால சொன்னோம் பாத்தீங்களா? அந்த ஏத்தான் பஷ்யல வந்து முதல் அத்தியாயத்திலேயே ஏத்தான் பஷ்யல ஸ்லோகம் என்ன ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு? இந்த ஸ்லோகம் தெரிஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். 25 அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏத்தான்னு பஷ்ய இருக்கா, பஷ்யைத்தான் இருக்கு பாருங்க. அதுல நான் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், பீஷ்ம துரோண பிரமுகத்தக. பீஷ்மருக்கு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 அர்த்தம் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து சங்கல்பங்கள். நான் இப்ப 2வது உபதேசம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், பீஷ்மர்ன்றது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பங்கள், புத்தியில இருக்கிற தாட்டுக்கு பேர் சங்கல்பம்னு பேர். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒண்ணு இருக்கு, பீஷ்மன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கர்ம வாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பீஷ்மர் கங்காபுத்திரனான கர்மங்களுக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் சங்கல்பம் ரெண்டுத்துக்கும் பேர் வந்து பீஷ்மர்ன்றது குறிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தமும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், பீஷாஸ்மாத் வாதப்பவதே அப்படின்னு வந்து வேத மந்திரங்கள் இருக்கு. பயம் எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்களாம். இந்த பீஷ்மரை பார்த்து எல்லாத்துக்கும் பயம். யாருக்கு மேல பயம்? நமக்கு மூச்சு போயிடுமோ நமக்கு பயம், பிராணன். அப்ப பீஷ்மருக்கு அர்த்தம் எது தெரியுங்களா உங்களுக்கு? பீஷ்மன்ற உபலட்சணம் சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்குன்னா பிராணன். பீஷாஸ்மாத் வாதப்பவதே. இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா பிராணன் போயிடுமோன்னு எல்லாம் பயந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா பிராணனை குறிக்கிறவர், வாயுவை குறிக்கிறவர். பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சங்கல்பவான், ரொம்ப பெரிய சங்கல்பத்தை பண்ணவர், அதனால சங்கல்பம். அதுக்கப்புறம் கங்காபுத்திரனா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பேர் வந்து கர்மவாச்சி. ஜலம் வந்து பாத்தீங்கன்னா கர்மவாச்சின்னு பேர். அப்போ புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் கர்ம சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கோமோ, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அதை எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும், பிராணனை பார்க்கணும், சங்கல்பத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் பீஷ்ம துரோணர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்? துரோணர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெஷர்மெண்ட். துரோணகன்னு 25 கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு பேரு துரோணகான்னு பேரு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த புத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா சாலிடா இருக்கிறது புத்தி வந்து 2 2 4 4 4 8 அப்படிதான் சொல்லும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தியில இருக்கக்கூடிய எந்த தாட்டு வந்தாலும் அந்த புத்தி தாட்டையும் பார்க்கணும். 3வது அப்ப புத்தியில இருக்கக்கூடிய கர்ம சங்கல்பங்களை பார்க்கணும், பிராணனை பார்க்கணும், அதுக்கப்புறம் துரோணர்னு சொல்லக்கூடிய புத்திய பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரமுகத்தகா, இதுல முக்கியமானவங்க இவங்க 3 பேரு. பிராணன் முக்கியம், சங்கல்பம் முக்கியம், அப்புறம் புத்தியில இருக்கிற தாட்டு முக்கியம். இந்த 3 முக்கியமானது. இதுக்கப்புறம் சர்வேஷாம் ச மகீக்ஷிதாம். அதுக்கப்புறம் இந்த மனசுல இருந்து தாட்டெல்லாம் எங்க போகுது அப்படின்னு கேட்டா இந்திரியங்கள் வழியா வெளியில போய் நிறைய கேரி பண்ணிட்டு உள்ள வருது. அப்ப உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அநேக விஷயங்கள். எதை பத்தின விஷயங்கள் எல்லாம்? மகீக்ஷிதம், இந்த உலகத்தை பத்தின பார்க்கக்கூடிய விஷயங்கள்.
இந்த உலகத்தையே இந்திரியங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்திரியங்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பராஞ்சிக்காணி வெளியிலேயே போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை பார்க்கணும். மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு? மனசும் வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப மனசை பார்க்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வேஷாம்ச மகீக்ஷிதாம். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்றது உவாச்ச பார்த்த பஷ்யை தான். அப்புறம் பார்த்தன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, என்னன்னா பஞ்சபூதங்களுக்கு சங்கேதம் பூமி. பார்த்தன்றது பூமியை பார்க்கறது, பஞ்சபூதங்களை பார்க்கறது. சமவேதான் குரு நிதி. இந்த நம்ம மனசுக்குள்ளாரையும் புத்திக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. தாட்ஸுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அநேக சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு தாட் இன்னொரு தாட்டை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அப்ப தாட்டுக்குள்ளார வந்து நிறைய சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய கர்மேந்திரியங்கள் குருநீதி அப்படின்னு என்ன அர்த்தம்? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய என்னது குருநீதி அப்படின்னா கர்மேந்திரியங்கள். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாயாக ஏதான் பஷ்ய. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களை பார்க்கணும், கர்மேந்திரியங்களை பார்க்கணும், ஞானேந்திரியங்களை பார்க்கணும், மனசை பார்க்கணும், புத்தியில இருக்கக்கூடிய விற்த்திகளை பார்க்கணும், புத்தியில இருக்கக்கூடிய சங்கல்பங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் பிராணனை பார்க்கணும். இவைகளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏன் பார்க்கணும் சுவாமி? இது எல்லாம் திருஷ்யம். பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். முடிஞ்சு போச்சு. யாரு திரஷ்டா? நான் திரஷ்டா, திருஷி மாத்திர. இப்படி இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னாவும் சிங்க் ஆகாம இருக்கணும். சிங்க் ஆகாம இருந்தா சுகதுக்கங்கள் அனுபவமே ஆகாது. இதான் சொல்லி வர்றாரு. இது புரிஞ்சுங்க. திரும்ப பார்ப்போம் நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம்.